ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைரக்டர் வேணும்னே திரும்பவும் நம்ம ஹீரோயின் கிட்ட கஷ்டமான கேஸை கொடுத்துட்டு அந்த ஆள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாரு. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக செங்ஷ் கிட்ட இருந்து கால் வருது. சரி, நம்ம ஹீரோயினும் கிளம்பி அவளை மீட் பண்ண வரேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. என்னன்னு கேட்டா ஷியானை பற்றி தான் சொல்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் காட்ட ஃபேங்கோட பையனை கூட்டு வந்து, டே அம்மாவை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணுறல, கூட்டு வரணும் இல்லைங்க. அப்படிலாம் இல்லையேங்கிறான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டா, அம்மா கிட்ட இருந்தா கார்ட்டூன் பார்க்க அரை மணி நேரம் தான் விடுவாங்க, ஆனால் பாட்டிகிட்ட இருந்தா ஃபுல் டே பார்க்கலாங்கிறான். அம்மா இருந்தா கதையெல்லாம் சொல்லி தூங்க வைப்பாங்கல்லங்க, இப்போவும் அதை பண்ணுறாங்களே வீடியோ காலை போட்டுங்கிறான். அம்மா எதுக்காக திரும்ப எங்கள் அம்மா வரணும்னு உங்களுக்கு இவ்வளோ அக்கறை இப்போ புரிஞ்சுது. எங்கள் அப்பாவா அவங்கள அனுப்பி வச்சாருங்கும்போது கரெக்டாக நான் வரா. அவளை பார்த்ததும் பையன் கட்டி பிடிச்சிட்டு, எப்பம்மா வீட்டுக்கு வரீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கூட சேர்ந்து எல்லாம் ஒன்றா தூங்கலான்ட்டு இருக்கான். அடி தங்கம், என்ன நீ அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? சரி சரி அம்மா வந்துடுன்ட்டு போயிட்டு வரேன்னு அப்போவே கிளம்பியாச்சு. கரெக்டாக ஃபேங்க் கால் பண்ணவும், இன்னைக்கு நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கடான்னு சொல்ல அவன் ஏதோ சொல்கிறான். இந்த பக்கம் சாங்ஷி கிட்ட நம்ம ஹீரோயின் பேச வந்தா இல்லையா. என்னன்னா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் சாங்ஷியோட ஆஃபீஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா பேசியிருந்தாங்க இல்லையா. ஏன் இப்படி பண்ணுறான், இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சாங்ஷி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஃபேங்க் தான் இந்த முடிவு எடுத்தானான்னு கேட்கும்போது இல்லை ஷியான் தான் எடுத்திருக்கான். ஃபேங்கால கூட அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல போலங்கிற மாதிரி சொல்ல, சாரி நான் இஷ்யூவில் ஒரு பார்ட்னர் கிடையாது, என்னால் இதில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டா. நீ பேங்க்லேயே வேலை செய்கிறதால உனக்கு இதனோட வேல்யூ புரியும், நீ சொன்னா அவன் இன்னுமே கொஞ்சம் கேட்பாங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி சொல்லிட முடியாது, அவனோட டீமால தானே இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்காங்க, அவனுக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும், என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பேச முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, நானும் ஷியானும் டேட் பண்ண தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அதான் கிடையாது. நான் அப்ராட் போகிறதா முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ டக்குன்னு நான் அவனை மீட் பண்ணும்போது படம் பார்த்துட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருந்தோம். அதை பார்த்து தான் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டைமில் நீ கூட ஊரில் இல்லை, வெளியூருக்கு போயிட்டு இல்லையா. ஆனால் நான் உன்னை நோட்டீஸ் பண்ணேன், என்னோட சேர்ந்து அவன் டேஸ்டியாக உன்னை சாப்பிட்டானா உன்னையும் கூட்டு வந்து சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒரு நல்ல மூவி பார்த்தானா உனக்கும் அதை ஃபர்ஸ்ட் காட்டணும்னு ஆசைப்பட்டான். நாங்கள் 2 பேரும் வெளியே போனாலும் நீயும் எங்களுக்குள்ளே இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா கடைசியாக இங்கேருந்து போகும்போது கூட நான் அவனை பார்த்துட்டு போகல. ஸோ நீ அவனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, நாங்கள் பல வருஷமாக சேர்ந்துருக்கோம், ஆனால் ஒருத்தரோட டிசிஷனை ஒருத்தர் சப்போர்ட் தான் பண்ணுவோம், அவனுக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்ல மாட்டேங்கிறா. உங்களோட சேர்றது வேல்யூனா அது அவனுக்கே புரிய வரும்போது கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுவான். ஒருவேளை அவ்வளோ வேல்யூ இல்லைன்னு கூட அவன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா. நீங்கள் அவனுக்கு ஏற்ற பார்ட்னராக கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லையாங்கிறா. நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேட் ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். முதல்ல பிரச்சனையாச்சு, ரெண்டாவது பார்ட்டு அதுக்கான ப்ரூஃபை கொடுத்து தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாரும் நினச்சது ஃபேமஸ்க்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ரெஸ்டாரண்ட் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டையே கூட மூடுற நிலைமை வந்துருச்சு. ஸோ உடனே ப்ரூஃபோட வீடியோவை ரிலீஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணான். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயத்தை தாண்டி வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கே எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்தவன், நான் முதல்ல அவன்கிட்ட உன்னை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் இப்போது அவனை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறா. நம்ம ஏன் ஸ்கூல்லேயே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆகாமல் போயிட்டோன்னு வேறு சொல்கிறா. இப்போது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே இவ சொல்ல, கிளைண்ட்டை இழந்ததுக்காக வருத்தப்படல, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு இவ ஃபீல் பண்ணுறா. அப்படியே கட் பண்ண இப்போது நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நாளைக்கு கிளம்புறேன், அதுக்குள்ளே யோசிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ரொம்ப நாளாக சொல்லணுன்னே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது பாய்லிங் வாட்டர் மாதிரி. நீ அவளை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாங்யாங் உன்னை லவ் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா? இல்லைன்னா நெருப்பு எரியறதுக்கு தேவையான வுட்டை ஆட் பண்ணாமல் பிடிவாதமாக இருக்கியா? எதுவும் பண்ணாமல் தண்ணி மட்டும் கொதிக்கணும்னு நினச்சா எப்படி? அது கொதிக்காமையே போயிட்டான், என்ன பண்ணுவேன்னு கேட்குறியா? தேங்க்யூ, ஆல்ரெடி நான் வுட்டை கொஞ்சம் நல்லா எரியறதுக்காக போட்டேன்னு சொல்ல, நீ ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வச்சிட்டா. இப்போது நேராக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த வீக்கெண்ட் பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, பட் நான் போக போகிற இடம் ரொம்ப அழகாக இருக்கும், நீயும் ஃப்ரீயாக இருந்தேன்னா வரலாமே, அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்ல, இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுவேன். இல்லை, இந்த வீக்கெண்ட் நான் ஃப்ரீ தான் வரேன்னு ஒத்துக்கிட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் கிளம்பி வந்திருக்கான். வந்ததும் பிளேஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன், அவளோட பிளேஸ் அனுப்பிட்டுருக்கா. அப்போ லேன்லாம் வந்து, இந்த வீக்கெண்ட் என்கிட்ட வெளியே போகிறக்கு 2 டிக்கெட் இருக்கு, வாங்க போகலாமேன்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லை, எனக்கு வெக்கேஷன் பிளான் இருக்குது, வர முடியாதுன்னு சொல்லிட்டா. கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோவை காட்ட,
ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட சிஇஓவை தான் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ எக்ஸ்பர்ட் ஆச்சே, அவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாரு. இதில் போட்டிருக்க 2 விதமான பெப்பர் இந்தந்த இடத்து சேர்ந்ததுன்னு சொல்லி அவ்வளோ நுணுக்கமாக நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன ஷியான், பெப்பர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க போலேங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நின்னாவை காட்டேன். சாங் வரேன்னு சொல்லியிருக்கானாமா. 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கானே, எதுக்காக இந்த டைமில் வரணும்? அவர் ரொம்பவே ஒரு மாதிரி பார்த்துக்கோங்கன்னு அசிஸ்டன்ட் புள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 8 மணிக்கு டான்னு காலிங் பெல்லு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, எதுக்காக இந்த டைமில் வந்திருக்கீங்கிற மாதிரி கேட்குறா. எனக்கு உங்களோட டெலஸ்கோப் வேணும், ஷூவை சேஞ்ச் பண்ண வேணாம்லன்னு சொல்லிட்டு வரேன். இவ்வளோ இப்படி வச்சிருக்கிறத பார்த்துட்டா அப்படியே சிரிச்சு சமாளிச்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஃபேங்கோட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கான். ஃபேங்குமே பிஸ்னஸ் ட்ரிப்பில் தான் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அவர் இன்னும் ஃபுல்லாக சம்மந்தம் சொல்லலை. ஹைக்கிங் போகிறாராமா, அப்படியே போய் கரெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த நானு வர ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா தெரியுமா, எப்படி போய் அவளை சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு புலம்ப. நீ எப்போ வீட்டுக்கு திரும்ப போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலான் இருக்கேன்னு சொல்ல, நானும் வேணா உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேனே, ஒட்டுக்கா அப்படியே வீட்டுக்கு போகலாம். நானும் உன்னால தான் சமாளிக்க முடியுங்க. இல்லை வராத, நான் என்னோட பிளான் எப்போ வேணால் மாறும், நாளைக்கு கூட நான் வீட்டுக்கு போயிடுவேன். சரி, நான் தூங்க போகிறேன், போ நீயும் போன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின்காக ரூமும் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டான். இப்போ இந்த பக்கம் செங்க காட்ட டெலஸ்கோப்பை வச்சு அதில் ஃபோனை கனெக்ட் பண்ணி இங்கே பாரு சேட்டன்னு சொல்லி காட்டான். ரொம்ப அழகாக இருக்குன்னு இவ பார்க்க, இவளையே பார்த்துட்டே இருக்கான். இப்போ இவளும் பார்க்க ஆரம்பிச்சதும் இந்த நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்போ அவனும் அப்படியே எழுந்து போக அவனே பார்த்துட்ருக்கா. கரெக்டாக அசிஸ்டன்ட் வந்து இதை பார்க்க ஆரம்பிக்கவும் அவட்ட கொடுத்துட்டு இவன்ட்ட வந்து அதை வாங்க கஷ்டப்பட்டுருப்பல, தேங்க்யூ, அது கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லும்போது, அது என் ஃப்ரெண்டோட தான், நிறைய வாங்கிட்டு வந்துட்டான், எல்லாம் வேஸ்ட்டாக தான் கிடந்தது, அதை ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேங்கிறான். எனிவே தேங்க்யூ, சேர்ந்து சாப்பிட்டு போகலாமேங்க, சரின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை காட்ட அந்த சிஇஓவோட வெளியே ஃபார்ம்லாம் சுற்றி பார்க்க வந்திருக்கான். அப்போது உன்னோட கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோ அதை பற்றி மட்டும் சொல்லாமல், இங்கே வரவங்க எல்லாருமே பணத்தை எப்படி பெருக்கலாம் தான் பார்ப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீ ஒருத்தன் தான் மேனுஃபேக்சரிங் பற்றி பேசுகிற, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட நீ ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சம்மதமே சொல்லிட்டாரு. வந்த பிஸ்னஸ் ட்ரிப் நல்லபடியாக முடிச்சுது. இப்போது நம்ம ஹீரோயின் வரணும், எத்தனை மணிக்கு வர, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளோட அப்டேட்டை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். 4:30 ட்ரெயின்னு சொன்னவன் இன்னும் ட்ரெயின் ஏறிட்டியா வந்துட்டுருக்கியான்னு கேட்டால் மெசேஜ்க்கு ரிப்ளை இல்லை. சரின்னு கால் பண்ணி பார்க்குறான், எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஸோ நானுக்கு கால் பண்ணி கேட்க ஒரு வேளை ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குண்டாங்கிற மாதிரி சொல்கிறா. யாங் எங்கே தான் போயிட்டேன், ஏன் என் மெசேஜ்க்கு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு கவலையாக இருக்குன்னு அவளுக்கு திரும்பவும் டெக்ஸ்ட் கூட பண்ணுறான். பொறுமை இழந்துட்டா. நான் இப்போவே கிளம்புறேன், காரை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு சென்டர் ஜிஎம் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கான். ஆஃப்டர்நூன் மீட் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு ஈவினிங் ஏதோ வெக்கேஷன் பிளான் இருக்குன்னு சொன்னாங்க, ஸோ மேபி கிளம்பியிருப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு மீட்டிங் கூட இருக்குது, ஆனால் அதை அவங்க அட்டன் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி மிஸ்கின்னோட நம்பர் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கட் பண்ணால் வீட்டுக்கே வந்துட்டான். அவங்க அப்பா அம்மா கூலாக தான் இருக்காங்க, இவன் தான் பதட்டத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் ஜோயோவையும் மீட் பண்ணி விசாரிக்க தான் விஷயமே தெரியுது. நான் பிரசிடென்ட் ஜோயோ கிட்ட பேசினேன், இவனோட அங்கிள் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சாமா, ஸோ போலீஸோடு சேர்ந்து தான் அந்த கேஸை அசைன் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஹீரோயின். இது ரொம்ப சீக்ரெட்டான கேஸுங்கிறதால ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியாது, வேலை முடிஞ்சதும் நேராக வந்துடுவா சரியான்னு சொல்லவும் தான் ஹீரோக்கு இப்போ நிம்மதியாகவே இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினும் விடிய க்ளூ எல்லாம் பார்த்துட்ருக்கா. ஏதாவது தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்க விடியல தேடி வச்சிருக்கா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறா. அப்படியே இந்த பக்கம் அந்த டைரக்டரை காட்ட டிஸ்சார்ஜே ஆக போகிறாரு. இருந்தாலும் இன்னொரு நாள் கழிச்சு தான் நான் பேங்க் பக்கமே போவேன், ஃபஸ்ட்டு அந்த சின்லாவோட மேட்ரை மூடிட்டுங்கிறாரு. இப்போது இந்த பக்கம் ஹீரோவை காட்ட ஃபேங்க நேராக ஆஃபீஸ்க்கு தான் வரா. என்னடா வீட்டுக்கு போகிறாம எங்கே வரேன்னு கேட்க, சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு அசிஸ்டண்ட் எல்லாம் போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போங்கிறான். என்னன்னு பார்த்தா என் ஒய்ஃபை என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கு கொடுக்க, இது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையேங்கிறான். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது விஷயம் கிடையாது, வீடு விற்கிறத பற்றி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த பிளானை தான் போட்டேன். என்ன நான் பிஸ்னஸ் ட்ரிப் போனப்பன்னு பார்த்து அதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அங்கே இருந்துட்டு அவட்ட காலு டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணேன், அவள் எதுக்கும் ரிப்ளை பண்ணல. அதுலேயே நான் எவ்வளோ சீரியஸ் இந்த பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது பிளைன்லேருந்து இறங்கினதும் நேராக வீட்டுக்கு போனால் கதவு கிட்ட போகிறேன், உள்ளே விடல. என்னோட பொட்டி படிக்க எல்லாம் தூக்கி போட்டா. என் பழைய வீட்டில் நான் ஒருத்தனை இருக்கணுமாமாங்கிறான். அதை தான் வித்துட்டல, அப்புறம் எங்கே போய் தங்குவேன், போய் ரோட்டில் தங்குன்னு ஹீரோ சிரிக்கிறத நிறுத்திட்டு சொல்யூஷனை சொல்லுடாங்கிறான். நான் என்ன பண்ண, வித்தது நீ எல்லாம் ஹீரோ போக, டே இங்கே பாரு நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு வீடு விற்கிறதா சொல்லியிருந்தான், அந்த வீடு பக்காவான இடம்,
பக்கத்துலேயே ஸ்கூல் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பக்காவான இடம். அதனால தான் எங்கள் வீட்டை விற்றுட்டு அதை வாங்கிக்கலான்னு பிளானு. ஆனால் இவன் இப்படி இந்த வீட்டை விற்கவே விட மாட்டான், நான் எனக்கு கனவா கண்டன்ட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ அவகிட்டே இதை எடுத்து சொல்கிறதா நல்லதுன்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோயின்ட்டு கால் வருது. வீட்டுக்கு வந்துட்டாலாமா? சுதா நான் வரேன் அப்படிங்க. ஏன் வந்துட்டால நானும் வரேங்கிறான் இவன். முதலும் பிரச்சனையே பாருடான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப தேங்க்யூமா உன்னோட ஹெல்ப்புக்குன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோ வரான். ஓடி வந்து என்ன நீ ஓகேவா அப்படி சொல்லிட்டு பார்க்க, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு கேட்குறா. என்ன ஆச்சுன்னு இவன் கேட்குறான். கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்க. கொஞ்சம் ஹீரோயின் லேட்டாக வரா. என்ன ஆச்சுன்னு கேட்க, எல்லாம் உன்னால தான், ஃபிசிக்ஸில் 95 வாங்கிட்டல, நம்ப மாட்டாங்க, நீ சீட் பண்ணிட்டுன்னு சொல்லவும் தான் சேர்ந்து எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேங்கிறா. நீ தானே எனக்கு சொல்லியே கொடுத்த சேர்ந்தெல்லாம் படிச்சோன்னு இவன் சொல்ல, அதான் அந்த புக்கை காட்டினேன், அதுக்கப்புறம் எப்படி நம்பாமல் இருப்பாருன்ட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் ஓடி வந்து என்ன ஓகேவா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்க, ஏன் ஓகே இல்லையான்னு கேட்குறா. என்னாச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்க, அட அங்கே ஷவரே சரியில்லை தெரியுமா, அதனால கொஞ்ச நாள் நான் சரியாகவே குளிக்கல, முடி கூட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்ல, அவன் சிரிச்சுட்டே சரிவா மேலே போகலான்னு சொல்லிட்டு அவள் வாய்க்கு ருசியாக சமைச்சு போட பொருளே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் என்ன ஜெயிலையாடா இருக்கேன்ட்டு வரேன், யார் ஒன்று ட்ராப் பண்ணா அப்படின்னு விசாரிக்கிறான். அவர் கேப்டனாக இருக்காருன்னு சொல்லும்போது சின்ன வயசாக இருக்காரேன்னு விசாரிக்கிறான். அவ்வளோலாம் கிடையாது, 33 ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் மற்றது பேசினா. அவர் சிங்கிளான்னு கேட்குறான். மேபி இருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு எதுக்காக கேட்டேன்னு கேட்க, சும்மாதான் அப்படின்ட்டு வரான். இப்போ நேராக வீட்டுக்கு வந்தா அம்மா 2 பேரும் இருக்காங்க. கரெக்டாக அந்த கேப்டனோட ஃபோட்டோவை தான் வச்சுட்டு பார்க்க அழகாகவும் இருக்காரு, பிள்ளைக்கு செட் ஆவார், நல்ல பொசிஷன் வேறுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். ஏய் இந்த கேப்டன் சன் சூப்பராக இருக்காரு தெரியுமான்னு சொல்ல, அவள் பேங்க்கில் வேலை செய்கிறா, மேபி பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்குங்கிறான் இவன். பையனை பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்கான். பேரண்ட்ஸ் கூட பிளைண்ட் டேட் ஷெட்யூலெல்லாம் கேட்டு விசாரிச்சாங்க. நீயும் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு போகலாம் இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறான். எப்போ டாங்கியாங் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று புருஷனோட பிஸியாக இருக்கிறாளோ அப்போ தான் தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் உனக்கு புரியுண்டாங்க. இல்லை டாங்கியாங் சொல்லியிருக்கா, இவங்களோட ஃப்ரெண்டு செங்கி இருக்கானாமாவே, அவனும் சிங்கிளாக தான் இருக்கானாமா. ஸோ காலம் ஃபுல்லாக 2 பேரும் சிங்கிளாகவே இருந்து கழிச்சுப்பாங்கன்னு சொல்ல, யாரு செங்கும் நானும் சிங்கிளா காலத்தை கழிச்சு போமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபேங்கு பொம்மையோட பையனை பார்க்க வரலாம், உள்ள பூந்தலான்னு பார்த்தா பையன் கண்ணு கைமா வச்சு அல்ட்ராமேனா வாங்கினேன்னு அதை மட்டும் பிடுங்கிக்கிட்டு சாத்திட்டான். அப்பாவை விடுடா ராசான்னு சொல்லி கேட்டா, உங்களை மட்டும் நான் உள்ள விட்டேன்னா உங்களோட சேர்ந்து நானும் அந்த பழைய வீட்டிலே இருக்கணும், அதனால விட மாட்டேன்னு ஓடிட்டான். இப்போ இந்த பக்கம் வீட்டில் காட்ட 2 அம்மாக்களும் கிளம்பிட்டாங்க. இவன் சூப்பராக சமைச்சு வச்சாச்சு. ஆமாம் நீ தான் தூங்கிட்டல, அதான் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லவும் நானும் வெளியே வரலான்னு தான் பார்த்தேன், ஆனால் பிளைண்ட் டேட் பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டதும் தூங்குறதே பெஸ்ட்டுன்னு தான் தூங்கிட்டு வந்தேங்கிறா. அதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு இந்த டைம் தான் நம்ம வெளியே போகிறத மிஸ் பண்ணிட்டோம், வேணாம் வேறு ஹோட்டலுக்கு புக் பண்ணி போயிட்டு வரலாமே நல்லா இருக்குன்னு சொல்ல, இல்லை இனி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் வேலை, வெக்கேஷன்லாம் போக முடியாது. அம்மா பிஸ்னஸ் ட்ரிப் போனீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஐ திங்க் நாட் பேடுங்கிறான். அப்போ சூப்பராகவே பண்ணியிருப்பியே, நீ நாட் பேட்னு சொன்னாலே அதை சூப்பராக முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். நிறைய இன்வெஸ்டர் உங்கள் ஆஃபீஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க தெரியுமா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவன் நான் ஷியானோட சேர்ந்து சாப்பிட்ட தெரியுமா, நான் எவ்வளோ லக்கின்னு சொல்லிட்டு உன் நம்பரெல்லாம் கிடைச்சதுக்கு அவ்வளோ பேசினான். ஆனால் நானும் மனசுக்குள்ளே உனக்கு தெரியுமா நேற்று நைட்டு நான் அவனோட சேர்ந்து தான் ஹாட் பாட் சாப்பிட்டு வந்தேன், அதுக்கு நான் தான் காசு கூட கொடுத்தேன்னு. ஆனால் இதை மட்டும் சொல்லியிருந்தேன், அவன் அவ்வளோதான் குஷியில் குதிச்சு தள்ளியிருப்பான். உனக்கு தாண்டா தெரில உன்னோட அருமைன்னு சொல்ல, யார் எப்படி நினச்சாலும் சரி உன்னோட நான் எப்பவும் போலேயே தான் இருப்பேன்னு சொல்ல, எனக்கே அது தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறா இவன். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்டினா நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சரின்னு ஜிஎம்மோட சேர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ண வர அங்கேயும் கூடி உட்காந்துட்டு, பாத்தியா திரும்ப அவங்க வேலைக்கு வந்துட்டாங்க, அதுவும் அதே பொசிஷனுக்கு. முன்னாடி ஒரு கிளைண்ட்டை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனாலும் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் அவார்டு கிடச்சிது. இப்போ அந்த கோ எத்தனை காசு இவளுக்கு கொடுத்தான்னு தெரியல. அவர் வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் ஒத்த பைசா கிடைக்கலையாமா. அந்த பணம் எல்லாமே வேற எங்கேயாவது தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அவளை மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பான்னு பேசிகிட்டு இருக்கேன். ஜிஎம்கே வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா அவனுக்கு நம்ம ஹீரோயின் இப்படி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவளை எப்படி பேசலாம்னு பயங்கர கோவத்தில் இருக்கான். அப்போன்னு அம்மா கரெக்டாக வர இவனை பார்த்து பயந்துட்டாங்க. எப்படா வந்த, சத்தமே கேட்கலையே, உனக்கு அப்படி என்ன யோசனை, டாங்கியாங் மாதிரி நீ ஒன்றும் பிஸியே கிடையாதுன்னு சொல்ல, வருஷத்துக்கு மில்லியனில் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கேன்னு சொல்ல, என்ன பிரயோஜனப்பா, திங்கிறதெல்லாம் வீட்டில் தானேன்னு சொல்ல, உங்களுக்கு 8000 யான் மாதத்துக்கு தரேன், அப்படி எத்தனை டைம் நான் வீட்டில் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறான். பக்கத்தில் கூட வீடு வாங்கி அங்கே தானே இருக்குன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட புது வீடு எடுத்து அங்கே போய் வாழணும், நீயும் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க.
தென் இப்போ நம்ம ஹீரோனோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லி கிரெடிட் கார்டு ஜிஎம் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் சன் இருக்காரு இல்லையா போலீஸு, அவரோட கான்டாக்ட் நம்பரையும் அம்மாட்டிருந்து வாங்குறான். இப்போ நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ஹீரோயினோட பேங்க்கு, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மூணுத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்மிண்டன் மேட்ச் வச்சுருக்காங்க. இதுக்கு ஸ்பான்சர் நம்ம ஹீரோ தான். அங்கே அந்த இடத்துல அந்த போலீஸ் கூட இருக்காரு. இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவரோட டீம் அப் பண்ணியே நம்ம ஹீரோயின் ஒரு மேட்ச் விளையாடும்போது அந்த போலீஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு. யாராவது டீம் அப் பண்ணுறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ வரான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே டீமாக இருந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக விளாட்றாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த போலீஸும் வராரு. கூட ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு அந்த புதுசாக வந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு பேட்மிண்டன் சாம்பியன். ஸோ நம்ம 2 பேர் ஒரு டீமு, அவங்க ஒரு டீமு, விளாண்டுருவோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணுங்க டீம் சூப்பராகவே விளாண்டுறாங்க. மிஸ் பண்ணுறதெல்லாம் ஹீரோ டீம் தான். ஸோ இப்படியே சூப்பராக விளையாடி முடிக்க நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசினாங்க இல்லையா அவங்களே இப்போது நேற்று ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் போலீஸே டாங்யாங் கிட்ட வந்து இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொன்னார். ஸோ அவங்க மேலே தப்பே கிடையாதுன்னு இப்போ நல்லாவே புரியுதுன்னு சொல்லி பேசிட்டு போக பேனர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பார்க்கல, நம்ம ஹீரோயின் பின்னாடி தான் இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுட்டா. இந்த மாற்றத்துக்கான காரணம் நம்ம ஹீரோ தானே. ஸோ அவனுக்கு தான் தேங்க்யூ சொல்கிறா. அப்படியே எங்கள் ஹீரோவோட ஆஃபீஸில் காட்டினா ஃபேங்கு, ஹனி 25 நாள் ஆச்சு வீடு இல்லாமல் இப்படி சுத்த வச்சுட்டேன்னு கெஞ்சிட்டு இருந்தா. ஹீரோயினோட மெசேஜ் பார்த்துட்டு வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போது இவன் பார்த்து புலம்புவோம் டெய்லி அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானாமா, மிஸ் யூ ஹனி, லவ் யூ ஹனின்னு. டே உனக்கு ரெட் ஹார்ட்க்கும் பிங்க் ஹார்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நீ அவளுக்கு ரெட் ஹார்ட் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல, இதில் என்ன 2க்கும் கலர் தானே டிஃப்ரெண்ட்டுங்கிறான். பிங்க் ஹார்ட் வேணும்னா இப்படி போய் அப்படி போய் வரணும்னு சொல்லி சுற்றி வளைச்சு சொல்கிறான். இந்த பக்கம் லோனுக்காக ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வரா. அப்போது அங்கே யாருமே வேலை செய்கிறவங்களே இல்லை. என்ன லீவான்னு கேட்க, இல்லை அவங்களோட நெய்பர்ஹுட்டை டெய்லியும் போய் மீட் பண்ணிட்டு வராங்க, வீக்கெண்டில் மட்டும்தான் மீட்டிங்காக மட்டும்தான் இருப்பாங்கங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தவ ஹீரோக்கு கால் பண்ணி, என்னடா இன்றைக்கும் ஓவர் டைமா அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறது ஃபேங்க்கு வீடு இல்லை, இங்கே தான் தங்கிட்டு இருக்கான், என்ன ஓவர் டைம் பண்ணுன்னு சொல்லி வீக்கெண்டில் கூட லீவ் போட விடாமல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, எனக்கு சண்டே ஃபேங்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்க, என்கிட்ட கேளு ஏன் அவன்கிட்ட கேட்குறேன்னு கேட்குறான். அட அப்போது உன்னையே கூப்பிட்டுக்கலாமே முடிவு பண்ணிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே நேனை வந்து மீட் பண்ணுறாங்க. பையனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும் போல். ஸோ அதுக்கு அம்மா அப்பாவா ஒரு நாளைக்கு போயிட்டு வான்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டுருப்பா போல். அதனால தான் ஃபேங்கை இவ கூப்பிட்டுருக்கா. சரி ஃபேங்குக்கு பதிலாக ஹீரோவையே கூப்பிட்டுலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ முடிவு பண்ணி ஹீரோவை கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ பையனை ரெடி பண்ணி கூப்பிட்டு போகும்போது, எப்போதான் பேசுறதாமா, பேசி சேருங்களேன்னு சொல்ல, நீ தான் சொல்லணும் அந்த நாயே இத்தோட வீடு விற்கிறத நிறுத்திடுவான்னு பார்த்தா சீக்கிரட்டாக இன்னொரு ஏஜென்ட் கிட்ட வீடு விற்கதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கான். அவனை எப்படி நான் உள்ள விடுவேங்க? இருந்தாலும் கொஞ்சம் யோசிடின்னு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா பையன் கிட்ட, இன்னைக்கு நீ என்னன்னு கூப்பிட போறேன்னு கேட்கிறான். டேடின்னு சொல்ல, அவங்கள என்ன கூப்பிட போறேன்னு கேட்கிறான். மம்மின்னு சொல்றான். பிரில்லியன், கண்டிப்பா நான் உனக்கு நீ கேட்டுதானே எனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. பியானோ கிளாஸ், ஆர்ட்ஸ் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது எல்லாமே கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இதெல்லாம் சேர்க்க அந்த அளவுக்கு ஃபீஸுமே ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சரி இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்த்து ஓகே சொல்லும்போது அது தீர்ந்து போயிடுச்சாமா. 10 வருஷத்துக்கு 10 லட்சம் போடக்கூடிய பிளான் மட்டும் தான் இருக்குது. அதுவும் 3 பிளேஸ் மட்டும் தான் இருக்காமா. ஐயோ 10 லட்சமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது, இங்கே பாருங்க 3 பிளேஸ் தான் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக முடிவு பண்ணி சொல்லணுங்கிறாங்க. ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, நான் என்னோட ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ப்ரிவியூ நான் பையனோட போய் பார்த்துட்டு வருவான்னு கேட்குறாங்க. டிராயிங் கிளாஸ் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பவும், சூப்பராக ஹேக் பண்ணுறடின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. அப்போது ஒரு பையனை போட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு எத்தனை காசு கட்டிகிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கு வேறு கழுத்துட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனும் இப்படியெல்லாம் குழந்தைய போட்டு அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனால், ஏன் குழந்தைய அடிக்கிற உனக்கு என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் குழந்தைய வீட்டில் வச்சு அடிங்க, பப்ளிக்கில் இப்படி தான் அடிப்பீங்களா? இங்கே எத்தனை குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தா பயந்துருவாங்கல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் பேச மற்றவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாரின்னு சொல்லி கேட்டு இழுத்துட்டு போயிட, சரி விடு இட்ஸ் ஓகேன்னு ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான். தென் இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பையன் பார்த்துட்டு, என் அம்மா வீட்டில் அடித்தா நான் உங்களுக்கு கால் பண்ணவான்னு கேட்குறான். இல்லைக்கி உங்கள் அம்மா எல்லாம் பேக் பெல்ட் வாங்கின அளவுக்கு சமமானவ, அவளை எதிர்த்து யாராலவும் போராட முடியாதுங்க. அப்போ எனக்கு இது வேணுமே வேணாம், இது விளாண்டு நான் கீழே விழுந்துட்டேன்னா அவ்வளோதான், என் அம்மா தொலைச்சி போடுவாங்க, நான் பெருசாகிற வரைக்கும் நீங்களே வைங்க, பெருசாகி வாங்கிக்கிறேன்ட்டு இருக்கான். பையனுக்கு ஸ்கேட் போர்டை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்த்து நான் கால் பண்ணி, அது விளாண்டுக்கிட்டு அவனுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, மண்டையிலலாம் பட்டுருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு கிடக்க, ஹீரோ காலை கட் பண்ணி விட்டு விடுன்ட்டு இருக்கான். அங்கே அவர் ஸ்கேட்டிங் போர்டு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறாருல்லங்கிறா. நான் வேணா சொல்லித்தரேங்க, உனக்கெல்லாம் வயசாகி போயிடுச்சு, எங்கத்து போய் இதெல்லாம் பண்ணங்க, இரு நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு
ஸ்கேட் பண்ணி காட்டுறான். நாட் பேட்னு சொல்ல, வா வா நான் உனக்கு சொல்லித்தரேன்னு கூப்பிட்டு இதில் மேலே ஏறி நில்லுங்கிறான். ரைட்டா லெஃப்டான்னு கேட்கும்போது அவன் கையை பிடிச்சி இப்படியே கீழே உட்கார. உடனே சுற்றி இருக்க எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ஓகே சொல்லுங்க, அவரை கல்யாணம் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவளும் அவனையே பார்க்க இவனும் டேங்கியாங்கன்னு கூப்பிட கடைசியில் பார்த்தா நெஞ்சை பிடிச்சிட்டு ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்கிறான். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ ஆம்புலன்ஸில் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இது மாதிரி இன்னொரு வீடை வாங்க தான் போகிறோம், அதுக்காக தான் இந்த வீடை விற்கிறோங்கிற விஷயம் நானுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஃபேங் இவக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லலை. நேராக அவனை பார்த்தவ பயங்கர கோவத்தில் இருக்கா. ஃபேங் அவளை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினா நம்மளோட மெமரிஸ் எல்லாம் இருக்கிற வீடை அதை விற்கவே வேண்டாம்னு சொல்ல, சரி அப்போ ப்ராமிஸ் பண்ணுவோம், நம்ம எப்போவும் அந்த வீடை விற்கவே கூடாது. ஆனால் இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணுறவங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எல்லாம் ஃபெயிலாக போகுங்க. என்னடி இவ்வளோ இதாக இருக்குங்கிறான். இவன் எந்த வீட்டை பார்த்துருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அது சொல்ல யாரும் உன்ட்ட சொன்னான்னு அழுகாத குறைதான். பக்கத்தில் கிஃப்ட்டோட வந்திருக்கான். டைமண்டான்னு கேட்க கோல்டு, பேர்ல்ஸ் பிரேஸ்லெட்டான்னு கேட்க பேர்ல்ஸ்ன்னு சொல்கிறான். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு தெரிஞ்சதும் நீ என்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. பயங்கரமான சண்டை, மூச்சு விடாம 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கால் பண்ணா கூட ஃபேன் கட் பண்ணி விட்டு பேச, இப்போ நானுக்கு கால் வரவும் அட்டன் பண்ணதும் தோ வரேங்கிறான். என்னாச்சுன்னு கேட்க ஜியாங் ஹாஸ்பிட்டலில் இருக்கானாமா, அப்பண்டிஸ் ஆமாங்க, வா நான் உன்னை கூட்டு போகிறேன்னு இழுக்கிறான். நான் ஏன் கார்லேயே போய்க்கிறேன்னு கிஃப்டையும் எடுத்துட்டு போயிட்டா. அப்புறம் என்ன இவனும் பின்னாடியே ஓட இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அப்பண்டிஸ் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு போல், ஒரு 2-3 நாளைக்கு லிக்விட் ஃபுட்டாகவே சாப்பிடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கூட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஃபேங்குக்கு காலில் அடிபட்டுருச்சு, தூக்கவே முடியாது அவனால். இவ்வளோ பேர் சேர்ந்தேன்னா எப்படி மனுஷன் தூக்குவான்னு எல்லாம் திட்டிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அட எதுக்காக நீங்கள் முக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் ஸ்ட்ரக்சர் இருக்கல, ஹெட் டீச்சர் கொடுத்து விட்டாங்கன்னு கொடுக்கவும் அதில் போட்டு அவனை உட்கார வச்சு 3 பேரும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோக்கு தான் வெயிட்டு போல சிரிப்பே மூஞ்சில காணோம், மற்ற 3 பேரும் சிரிச்சுட்டே வராங்க. ஸோ இப்படியெல்லாம் ஃபன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோவுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. டாக்டர் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுட்டை 2-3 நாளைக்கு எடுத்துக்கோங்க, பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக கரெக்டாக ஃபேங்கும் நானுமே வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஏதோ தலையாட்டிகிட்டு இருக்க, இப்போவாவது தெரிஞ்சுதாடா, நல்ல வேலை கூட யாங்க இருந்ததால கரெக்டான டைம் கொண்டு வந்து சேர்த்தா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது, இதுக்கு தான் கூட ஒரு துணை வேணுங்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பேசாத கம்மிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தண்ணி கேட்குறான் போல அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கக்கூடாது, நான் லைட்டாக வைப் பண்ணி விடுறேன்னு பண்ணுறா. இப்போது மறுபடியும் பேச வர லைட் இவனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போலன்னு சொல்லி அவன் பேசலனாலும் அவனை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. சைடில் திரும்பணுமாமா. ஸோ அதுக்கும் நம்ம ஹீரோயினை கரெக்டாக பார்த்தெல்லாம் திருப்பி படுக்க வைக்கிறா. பார்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்ப, அம்மா தான் இவனோடு இருக்காங்க. நாளைக்கு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. ஆனால் இங்கே நம்ம அம்மாவுக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ நெக்ஸ்ட் டே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஹீரோக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரா. அம்மாவுக்கு பாவம் நைட்லாம் தூக்கம் இல்லாததால ஹை பிபி ஆயிடுச்சு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, முதல்ல சாப்பிடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஃபேங் கூட வந்திருக்கான், நான் வரல. ஸோ அவனோட நம்ம ஹீரோயின் அப்படியே பேசிட்டு இருக்க. ஹீரோ பேசுறது கேட்டதும் நேற்று ஒரு நாள் தானே நீ பேசல, ஆனால் ரொம்ப நாள் பேசாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா உன் வாய்ஸை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ஃபேங்க்கு கால் வரவும் எழுந்து போகிறான். இவங்க அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கு, என்னை சந்தோஷப்படுத்த இவ்வளோ ட்ரை பண்ணுறியங்கிற மாதிரி சொல்ல, உன்னை விட கம்மியாக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆன்டி பாவம் நேற்று நைட் நல்லாவே தூங்கலல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இன்னைக்கு நைட்டா உன்னோட அவங்கள இருக்க வைக்க வேணாங்கிறான். ஆமாம்மா அவங்க இன்னைக்கு இருக்க வேணாம், அதுக்கு பதிலான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அம்மாவும் ஃபேங்கும் வராங்க. மா நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பாவம் உங்களுக்கு சுத்தமாக இங்கே தூக்கமே வரமாட்டேங்குதுல்லன்னு சொல்லும்போது ஹீரோ அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிறான். ஃபேங்கு ஆன்டி போனால் நான் உன்னோட இருந்துக்கிறேன்டாங்கிறான். இல்லை நான் இருந்துக்கிறேன்னு ஹீரோயின் கேட்க, இல்லை உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லலை, போய் பாரு, இது அவ்வளோ பெரிய சீரியஸ் எல்லாம் கிடையாது, அதுக்காக லீவெல்லாம் போட வேண்டாம், வேலையை பாருங்கிறான். என்னத்த பேசுறதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண எனக்கே வீடு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், இவனோட தான் இருக்க விடேமாங்கிறான். உன்னால் அவனை சரியாக பார்த்துக்க முடியாதுடா, அவனுக்கு இப்போ தானே சர்ஜரி முடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னா, நீ பொண்ணு நான் பையன், அவன் நைட் டாய்லெட் போகணுன்னு சொன்னான், என்ன பண்ணுவேன் உன்னால் முடியுமான்னு கேட்க, ஆமாம்மா ஃபேங் சொல்கிறதும் கரெக்டு தான், நீ போமா ஃபேங் இருந்து பார்த்துக்கிட்டோன்னு அம்மாவே சொல்கிறாங்க. முகமே சோகமாயிடுச்சு, இந்த சாப்பிடுங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம செங்க காட்ட ஆஃபீஸில் நீனா வந்துட்டு இது மாதிரி வெளியூர் போயிருக்கா, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இந்த தகவலை இவனுக்கு சொன்னதுக்காகவே என்ன ஓவர் டைம் பண்ணுறீங்களா, போய் ஜாலியாக சாப்பிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு பைபிளில் சிரிச்சிட்டெல்லாம் போகுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் இப்போ வேலைக்கு வந்துட்டா. டைரக்டர் இனிமேல் வேலைக்கு வந்துடுவார், இனிமேல் உனக்கு ஒர்க் லோட் கம்மியாகிடும், தென் என்ன இப்போ கேஸ் போயிட்டுருக்குங்கிற மாதிரி கேட்க, இவங்க ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, அங்கே கூட யாருமே இல்லையே வேலை செய்கிறவங்க, அது வந்துட்டு ஆர்ட் ட்ரைனிங் சென்டராமா.
கடந்த 3 மாசமா டீச்சர்ஸ்க்கான சேலரி கூட அவங்க டிலே பண்ணிட்டு இருக்கிறதா லின்லா இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கா. ஸோ அவங்களுக்கான லோனை சேங்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியே யோசனையில் இருக்கா. கட் பண்ணி நைட்டு ஹீரோவை காட்டினா தூங்க கூட விட மாட்டேங்கிற பேஷண்ட்டை பக்கத்தில் எதையோ ஃபோனில் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு தூங்குனா இப்படி முன்னாடி வந்து சாப்பிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கான். அதையும் மீறி தூங்குனா நூடுல்ஸ் சாப்பிட்டெல்லாம் எழுப்பி விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படியே விடிய எழுந்ததும் ஹீரோயினுக்கு தான் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். காலங்கத்தால 4 மணிக்கு நூடுல்ஸ் திங்கிறான். இவன் கூட எல்லாம் எப்படி தான் நான் இருக்கிறதோன்னு சொல்லிட்டு அப்படியா பண்ணுறான். சரி நான் இன்னைக்கு நைட் உன்னோட வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன் சரியா. அவன் வேணான்னு சொல்லும்போது நிஜமாவே வரையான்னு ஒரே சந்தோஷம். ஆமாம்மா ஒரு 3 நாள் லீவ் கூட நான் போட்டிருக்கேன். நீ டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நான் லீவாக தான் இருப்பேன் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் வந்து என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டு ஆஃப்டர்நூனே டிஸ்சார்ஜுங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் சரியில்லை போலியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பான்ட்டு போயிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்போது டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அம்மா வர வேணாம் அப்படின்ட்டா. தென் இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டா. ஐவி போயிட்டுருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆகும். சரி அது வரைக்கும் கண்ணை மூடுன்னு சொல்லி பெட்டை கீழே இறக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வைக்க அவன் கையை பிடிக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க அப்போவும் கையை பிடிச்சாட்ட என்ன உன்னை கம்ஃபர்ட் பண்ணுமா, உடம்பு சரியில்லாததுலேருந்து குழந்தைத்தனமாக பண்ண ஆரம்பிச்சிட்டியே, இப்போ என்ன உனக்காக டான்ஸ் பண்ணணுமானான்னு கேட்கும்போது ஆமான்ட்டு இருக்கான். சரி சரி தூங்குன்னு சொல்லிட்டு உட்காந்தவன் அவன் கையை பிடிச்சிட்டா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவ்வளோ அவனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போது ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் நர்ஸ் எடுக்க வரேன். பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஃபீவரு. ஸோ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. அப்படியே இந்த பக்கம் ஜோயுவை காட்டினா இருக்காங்க இல்லையா டைரக்டரோட ஒய்ஃபு, அவங்க கிட்ட இவனும் கீயையும் பாஸ்வேர்டையும் டேங்கியன் கிட்ட கொடுத்துடுறேன், கண்டிப்பாக லோனுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அந்த ஃப்ளாட் பார்த்தாங்க இல்லையா அதை ஹீரோயினுக்கு கொடுத்து அந்த லோனை அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீயும் அவ்வளோ சேம் ஏஜில் தானே இருக்கீங்க, சீனியர்னு கூட சொல்கிறேன், ஏன் இது கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துகிட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் விதியை பொறுத்தது மேடம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம செங்க காட்ட நீனா இந்த இடத்துல இதே ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், பீஃப் நூடுல்ஸ் ட்ரை பண்ண சூப்பராக இருக்குன்னு அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இதை அவளும் எடுத்து பார்க்குறா. இப்போ இந்த பக்கம் நைட்டு ஹீரோவை காட்டினா நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான் ஃபேன் கிட்ட. ஹீரோயினை பார்த்ததும் சும்மா எனக்கு டார்ச்சர் பண்ணாத, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கேன்னு காலை கட் பண்ண ஏன் இன்னும் ஃபீவரிஷாக இருக்கான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்ல அப்புறம் எதுக்கு கான்ஃபரன்ஸ் காலாக அட்டன் பண்ணுறேன்னு இவ கேட்டதும் இப்படி எடுத்து முகத்தை மூடிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்க்குறா ஃபீவர் இன்னும் இருக்குது. ஸோ வெட் டிஷ்யூ எடுத்து போட்டு விட்டுட்ருக்கேன். இன்னைக்கு நைட் நீ இங்கே தான் இருக்க போகிறேன்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லவும் அப்போ நாளைக்கு ரொம்ப நல்லாவே நீ ஃபீல் பண்ணுவேன், அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா அவனை தூங்க சொல்லிட்டு இருக்கான். அவன் விளாண்டுட்டே இருக்கவும் இவளுக்கு கூட சேர்ந்து விளாண்டுட்டு அவனை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் இவன் நல்லா தூங்கிட்டான். அவன் படுத்துட்டு அவளை ஏதோ பார்த்துட்டு இருக்கான். அவளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூங்க இந்த பக்கம் நின்னாவை காட்டுறாங்க. அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட மேனேஜர் கிட்ட யார்கிட்டயும் சொல்லாம செங்கு சொன்ன இடத்துக்கே சாப்பிட்டு போயிட்டா. இப்போ நம்ம செங்குக்கே மெசேஜ் வர எடுத்து பார்த்தா அதை சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காட்ட நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டா. எழுந்து பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து குட் மார்னிங் மெசேஜ். என்ன எழுந்துட்டியா இப்போ ஓகேவான்னு கேட்க இல்லை ஃபீவர்லாம் இல்லைங்கிறா. நிஜமாவான்னு கேட்கும்போது அவளை பிடிச்சி இப்படி காட்டிட்டு இப்போ நம்புறியான்னு கேட்குறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கவும் ஏன் உன்னோட ஃபேஸ் திடீர்னு வார்ம் ஆகுதுன்னு கேட்குறான். அப்படியே கிட்டையும் போக அம்மா வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுன்னு ஓடிட இவன் அம்மாட்ட அன்பு தொல்லை தாங்கலைங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டும் இருப்பாங்க போல, அதனால அம்மா டேங்யாங் நீ போய் உன் வேலையை பாரு, இவன்ட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த பையன் நல்லா தான் இருக்கான், நான் இன்னைக்கு இருந்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு, போய் பிளைண்ட் பண்ணி பாய் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிறது பாரு, இவனோடவே இருந்தேன்னா சாகர வரைக்கும் தனியாக தான் இருக்கணும்னு துரத்தியே விட்டுட்டாங்க. என்ன பண்ண ஒரே சோகமாக போச்சு 2 பேருக்கும். இப்போ இந்த பக்கம் ஆஃபீஸில் காட்ட அந்த டைரக்டர் திரும்ப வேலைக்கு வந்துட்டாரு. மீட்டிங்கை போட்டு வேணும்னே ஹீரோயின் மேலே இருக்க கடுப்பை எல்லாம் லின்லா மேலே காட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டே ப்ரிவியூ என்கிட்ட சப்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இது டேங்கோட கேஸு, அவங்க கிட்ட சைன்லாம் வாங்கணும்னு சொன்னாலும் கால் பண்ணு மெசேஜ் பண்ணு எனக்கு தெரியாது முடிச்சாகணுங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நானு தான் மீட் பண்ணுறா. நான் தான் ஃபேங்க நினச்சி ஃபீல் பண்ணுறேனே தவிர அவன் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கான். என்ன சந்தோஷப்படுத்த நினைக்கிறான், பையனை போய் பிக்கப் பண்ணிட்டு வரான் ஸ்கூல்ல இருந்து. ஆனால் என்னால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கவே முடியலையேன்னு சொல்கிறா. அவனை விட்டுட்டும் இவளால் இருக்க முடியாது, அந்த ஒரு வாழ்க்கையை இவ நினச்சி கூட பார்க்கல. இப்படி இருக்கும்போது அவனோட நீ சேர்ந்து பேசினா தானே எதுவுமே சால்வ் பண்ண முடியும், பேசிக்காமே இருந்தா என்ன பையன்னு கேட்குறா ஹீரோயின். இந்த பக்கம் ஃபேங்கு செங்கு கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கான். என்ன சாரி கேட்காம வீட்டுக்கும் போகாம இங்கேயே சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு கேட்க இல்லை நான் எனக்கு டெய்லியும் ஃப்ளவர்ஸ் அனுப்பிட்டே தான் இருக்கேன், என்னோட பொறுமையை அவட்ட காட்டணும்னு நினைக்கிறேன், எல்லாம் நல்லபடியாக முடியுங்க. இவனுக்கு
பையனோட கிளாஸ் பற்றி ஃபேஸ் கட்டுறதை பற்றி பெருசாக ஐடியாவே கிடையாது. வாழ்க்கை அருமையாக போகும் போன்னு சொல்லிட்டு இருக்கா செங்கு. இப்போது நம்ம ஹீரோயின் திரும்பி வர லின்லாட்டுறது கால் வந்துட்டுருக்கு. கரெக்டாக ஆன்ட்டியும் வராங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு டிஸ்சார்ஜு, நீங்கள் போங்கம்மா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரேன். சரிம்மா, உள்ளே ஒரு கெஸ்ட் இருக்காங்க, போன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட அம்மா, என் பையன் பாஸ் பண்ணதுக்கே காரணம் நீதாமான்னு சொல்லிட்டு இவங்க ஃபிஷ் கடை போட்டிருந்தாங்க இல்லையா, அதனால அதில் உள்ள கிராபு ஸ்ட்ரிம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஹீரோட்ட வந்து, உங்கள் கடையில் மட்டும் சீ ஃபுட் வாங்கலான்னு வந்தேன்னா வையேன், காசு கொடுத்து வாங்கினா உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் கிடையாது, இப்படி காசு கொடுக்காம ஃபுட்டை வாங்கிட்டு வந்தேன்னு அம்மாட்ட சொன்னால் நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட காசை கொடுக்கணும்னு எனக்கு லெக்சரை எடுப்பாங்க. என்னத்தை தான் பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எங்கள் கடையில் சீ ஃபுட் வாங்கினேன்னா காசை என்கிட்ட கொடுத்துரு, வீட்டில் போய் சீ ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு என்னோட வெளியே வந்தேன்னா நமக்கு பிடிச்சதையும் சாப்பிட்லாம். எப்படி ஐடியான்னு கேட்க, இவ்வளோ புத்திசாலியாக இருக்கியேடான்னு கேட்குறா. மேக்ஸில் ஹெல்ப் பண்ணல, அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்துட்டுருக்கான். இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்ட, ஹீரோவை பார்க்க வந்தது ஜோயு தான். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவ வரேன். என்ன பண்ணுறது, எவ்வளோ டைம் நான் உனக்கு கால் பண்ணிட்டேன், நீ அட்டன் பண்ணவும் இல்லை. மிஸ்டர் ஷியானை நீ டேக் கேர் பண்ணிகிட்ருப்பேன், உனக்கு டைமே இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் உன்னை பார்க்கறதுக்காக நேரில் வந்துட்டேன்னு சொல்ல, அப்போ இதை சொல்லிக்காட்ட தான் வந்தீங்களான்னு கேட்குறா. அப்படி இல்லை, நீ இதை கொஞ்சம் முடிச்சுட்டு வா, நம்ம கண்டிப்பாக பேசணுங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதான் சொல்கிறான், நான் என்னை பார்த்துக்கிறேன், முதல்ல அவர்கிட்ட போய் பேசி முடிச்சுட்டு வான்னு அனுப்புகிறான். இப்போ இங்கே ஆஃபீஸில் காட்ட டென்லாவை போட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா டைரக்டரு. ஸோ அவன் நேராக கிட்ட வந்து, ஹீரோயினோட ஃபேமிலி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சொல்லுங்கள், நான் போய் சைனை வாங்கிட்டு வந்துடுறேங்கிறா. உனக்கு அவளை பற்றி தெரியும்ல, அவள் எப்படிப்பட்டவன், எப்படி வேலை செய்வா, உன்னோட காலை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்க இவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நேராக டைரக்டர்கிட்ட போய் இது மாதிரி யாங் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல அவர் பிடிச்சி திட்டுறாரு. சரி நீங்கள் சைன் பண்ணலாம் இல்லையா, அப்படி பண்ணிட்டா நீங்களே இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகிடுவீங்க இல்லையான்னு கேட்க அந்த ஆள் ஆஃப் ஆகிட்டாரு. ஹீரோயினை சிக்க வைக்கணும்னு தான் பார்க்குறதாச்சு. நான் வேணா நாளைக்கு மிஸ் யாங்கோட வீட்டுக்கே வேணா போய் பேசிட்டு வரேனேங்க. சரி போன்னு விரட்டி விட்டுட்டாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜோயுவை மீட் பண்ணுறா. அவர் அந்த லோனை தான் சேங்ஷன் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் எப்படி ஒத்துப்பா, திரும்ப எதுக்காக பிஸ்னஸ் விஷயத்த ப்ரைவேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறா. சரி விடு அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அப்ரூவ் பண்ண கேட்க நம்ம ஹீரோயின் கோவம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்க போகிறது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு பணம் மட்டும் எவ்வளோ கிடைச்சாலும் போதுன்னே சொல்ல மாட்டாங்க. நான் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்க போகிறது கிடையாதுன்ட்டா. புரியுது நீங்கள் ரொம்ப நேர்மையோடு இருக்கீங்கன்னு, ஆனால் லைஃப்பில் பணம் இல்லைனா எதுவுமே இல்லைங்கிறாரு இவர். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட டைமாக பார்த்துட்டே படுத்தவன் எழுந்துட்டான். இந்த பக்கம் ஜோயோ ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி 60 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்தாங்க, 30 பேர் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆனாங்க. இன்டர்வியூலையும் நீ எப்படி செலக்ட் ஆகி வந்தேன்னு தெரியுமான்னு கேட்க நான் 5th ரேங்க் வந்தேன்னு சொல்கிறா. நான் விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் வந்தாங்க, நான் தான் என் அங்கிள் ஜோயு கிட்ட பேசினேன், அதனால தான் நீ அங்கே வேலைக்கே ஜாயின் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவளை வேணான்னு தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்களாமா ஸ்டார்டிங்கில். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவை பார்க்க அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிட்டா. அவன் எதுவுமே பேசல, ஹக் பண்ணிக்க, நானே உன்னை பார்க்க தான் வந்தேன், ஏன் வெளியே வந்தேன்னு கேட்குறா. நான் உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் வரலங்கிறான் இவன். உனக்கு தான் இன்னும் ஆறல இல்லையான்னு இவ அழுக, இல்லை நான் ஓகேவா தான் இருக்கேன்னு இவன் சொன்னா. அவள் அழுதுகிட்டே பேச ஒரு மண்ணும் புரியல, ஆனால் ஹீரோக்கு புரியுது. சரி விடு, ரெக்கமெண்டேஷனில் வந்ததா நீ ஏன் இப்படி நினைக்கிற, இதே போல் பெரிய பேங்க் ஒரு 5-6 உனக்கு ஆப்ஷனில் வந்துச்சுல்லன்னு சொல்ல 2 கையை நீட்டுறா. 2 தானான்னு கேட்க 11 வந்துச்சுங்கிறா. நீ அவ்வளோ கேப்பபிள் இல்லைனா அப்புறம் எதுக்காக உன்னை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். உனக்கு திறமை இல்லைன்னா முதல்ல நீ அங்கேயே இருக்க முடியுமா. அவன் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அழுவியா, அவன் உன்னை வேணும்னே ஹர்ட் பண்ணணும் தான் இப்படிலாம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜோயோவை காட்ட ஸ்ட்ரீட்டில் பூனைக்குட்டியெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இப்போது அந்த வேக்கு கால் பண்ணி டேங்யாங் கீயும் காடியும் வாங்கிட்டா. ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் போகுதுங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் இவங்க அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. எதுக்காக நீ வெளியே வந்த, நானே உன்னை பார்க்க தானே வந்தேன்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னார் நடக்கிறது நடதுன்னு, அதனால தான் வந்தேங்கிறான். அது அவங்க ரூம்குள்ளே நடக்க சொன்னாங்க, வெளியே நடக்க சொன்னாங்க, நீவோ சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் அப்படியே கையை விடுறியா, என் ஃபோனை எடுக்கணும்னு கேட்குறா. இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பப்ளிக்காக உன்னோட கையை பிடிச்சிருக்கேன், அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுட மாட்டேன், யார் வந்தாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறான். நான் எப்போ உனக்கு ஓகே சொன்னேன்னு இவ கேட்க, இப்போ தானே சொன்னேன் என் மேலே சாஞ்சிக்கிட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணுமா அண்ணா கேட்க, இருக்க சம்மதம் நீ தானே சொன்னங்கிறான். ரொம்ப நல்லா தான் பேச கற்றுக்கிட்டப்போன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பாட்டி தாத்தாவை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்தவன்
நானும் உன் கூடவே சேர்ந்து வயசாவேன் இல்லையா, அப்போது இதே போல் நீ வீல் சேரில் உட்காந்து நான் உன்னை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறா. அட்லீஸ்ட் அப்போ நான் நடந்தாலாவது பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இதே போல் எப்போவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அழகான வாழ்க்கையை தான் நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லும்போது அப்படியே உட்காந்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஷியான், ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக நம்ம 2 பேருக்கும் தெரியும்ல ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த உலகத்திலேயே நம்ம 2 பேரை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம 2 பேர் மட்டும்தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான பர்சனாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எதுவுமே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சேஞ்சும் ரொம்ப நல்லா இருக்குல்லங்கிறா. இவன் அதுக்கு லவ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். லவ் பண்ணுறவங்க அதை இழந்துடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயத்தோடவே இருப்பாங்க. இத்தனை வருஷம் நானுமே என்னோடய ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்தேன். நீ எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும் வேணாம், நாம் எப்போவும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நானுமே நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும், எப்போவும் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு இவ்வளோ சொல்ல அப்படியே மெல்ல மெல்லமாக 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ண வரும்போது, ஐயோ உன்னோட அப்பண்டிஸை நான் அழுத்திட்டேன்னு இன்னும் வலிக்குதான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அதெல்லாம் வலிக்கல, நீ பண்ணுறது நினச்சி தான் எனக்கு வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணை பார்த்துக்கிட்டே இப்போ நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோங்க. இப்போ நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லது, ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை இல்லையாங்கிறா. என்ன பேசுகிற நீ? அன்னைக்கு ஊரில் இருந்தப்போ கூட நீ இப்படி தான் பண்ண. 2 டைம் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல, ஏன் நிஜமா அன்னைக்கு ஷேடோ தெரிஞ்சுதுப்பா, அதனால தான் நான் உண்மையாக பயந்துட்டேன்னு சொல்கிறா. சரி எனக்கு கூப்பிடுன்னு சொல்ல ஷியான்கிறா. இல்லை ஷியாங்கிறா. சொல்லுன்னு சொல்ல, என்ன கேட்க ஆசைப்பட்றேன்னு கேட்குறா. உனக்கே தெரியும்னு சொல்ல, இல்லை போலாங்கிற மாதிரி இவன் சொல்லவும் இவன் கிட்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, பாய்னு சொன்னவ வா உள்ளே போகலான்னு ஓடிட்டா. இல்லை எனக்கு கேட்கணும், சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே வர பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று பையன் எப்படி ஆட்டம் போட்டான், இன்னைக்கு உட்காரவே முக்கிட்டுருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அம்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட எடுக்க விட மாட்டாங்க. மா நான் ஓகேவா தான் இருக்கேன் நீவும் சொல்ல, நான் டாக்டர் சொன்னபடி தான்ப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஃபேங்கு லஞ்சுக்கு அப்படியே இங்கே சாப்பிட்டு போன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. மா ஆயிலி ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கல்லங்க. ஆமாண்டா, இது உனக்கு கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான், உனக்கு கஞ்சி சோறு மட்டும்தாங்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோயினும் வர எப்பவும் போல் நம்ம ஹீரோ சிங்கிள்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கலைச்சிட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. நீ நேனோட உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டியா, சும்மா சிங்கிள்னே சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு நீ சின்சியராக இருக்கேன்னு கேட்க, நான் சின்சியராக இருக்கேனான்னு கேட்குறியா? நான் டெய்லி அவளுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்புகிறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், ஆனால் அவள் தான் ஒன்றத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்றா. மனுஷன் இதுக்கு மேலே என்ன தான் பண்ண முடியும்னு கேட்க, டே லூஸு, முதல் எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமோ அதை பண்ணணும், உன்னோட தப்பை புரிஞ்சுக்கணும் நீ முதல், அதெல்லாம் பண்ணாமல் அவளை நீ காம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கங்கும்போது, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் சிங்கிள் தானே, திடீர்னு என்ன சேர்ந்து இருக்கிறதுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் 2 பேரும் சேரணும்னு ஆசைப்படுறோம், அதனால தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோன்ட்டாங்க. அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச லிஸ்ட்ல எல்லாம் சொல்ல, நேற்று கூட அவளுக்கு நான் இது வாங்கி கொடுத்த அவள் சந்தோஷமாக தான் இருந்தால் தெரியுமாங்க, அது உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவள் சந்தோஷமாக நடிச்சாடான்னு இவங்க 2 பேருக்கும் வரசா சொல்ல, கரெக்டாக நானே கால் பண்ணுறா. என்ன விஷயமோ அதை திங்க் பண்ணி ஒழுங்காக பேசுன்னு அனுப்பி வைக்க, அப்போ சரி நான் போய் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். அதே போல் தானே நமக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குங்கும்போது, நான் ஃபேங் அளவுக்கெல்லாம் ஸ்டூபிட் கிடையாது, அவனுக்கு இத்தினோண்டு மூளை தான், அவன் சிந்திக்காமல் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்ல, அப்போது நம்ம இதை அவங்கக்கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்கும்போது என்னதுன்னு கேட்குறான். அதுங்கும்போது அப்படியே திரும்பவும் கிஸ் பண்ண போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் அம்மா வந்து பிரிச்சு விட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபேங்கும் நானும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹனி அப்படின்னு பேசி வரும்போதே மாத்திரையை கொடுக்குறா. அதை போட்டு, ஹனி நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா கடன்னு சொல்கிறா. அத்தனை தப்பு பண்ணி வச்சுருப்பான் போல். அப்போது நீ நல்ல பையன் தானேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் நல்ல பையன், என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு கேட்கும்போது, நான் எப்படி ஹனி உன்னை விட்டுட்டு போவேன், நான் கூட நீ என்னை டிவோர்ஸ் பண்ணுறியோன்னு பயந்து போயிட்டேன்னு சொல்ல, அது எப்படி நான் பண்ணுவேன், நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட, இப்போ தானே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறேன் சீக்கிரமாக போய் தூங்குன்னு சொன்னால், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதோ தூங்க போயிட்டு தான் இருக்கேன், நீயும் சீக்கிரமாக தூங்கு என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ கூட அம்மா வந்து ஒழுங்காக தூங்கு, கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு போகும்போது என் கூட சொல்லிட்டு தான் போனான், உனக்கு ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, தூங்குற வேலையை மட்டும் பாருன்னு ஃபோனையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் டைரக்டர் என்ன இந்த யாங்க இன்னும் காணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க.
சின்ன வேலையாக மேல் ஃப்ளோர் போயிருப்பாங்க போல். ஸோ வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். லஞ்சுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஆர்டரே பண்ணி கொடுத்துட்டான். அதை ஃபோட்டோ எடுத்து லஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது டியர் பாய் ஃப்ரெண்டு சொன்னான். இவனும் ரொம்ப சந்தோஷம் மை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபேங்கு பையன் எனக்கு பாரு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சுன்னு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு பத்தாதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன்னு மெசேஜ் கூட பண்ணி வச்சிருக்கா பாருன்னு சொல்லி தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே அவளுக்கு தான் பேர் நேன்னு வச்சுருக்காங்கல்ல, எதுக்காக சும்மா கேர்ள் ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ லவ் பண்ணி பாரு அப்போதான் உனக்கு புரியும்னு சொல்கிறான். இப்போ அவன் வந்திருக்க அவன் பிக்கப் பண்ண போகும்போது ஷியான் உனக்கு ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிதுன்னா இவனை போலதான் எப்போ பார்த்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டே கூப்பிட்டுருப்பியான்னு கேட்க இல்லைங்கிறான். எல்லாரும் லவ் பண்ணுறது தானே, நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலா, அதெல்லாம் அப்படி கூப்பிட மாட்டேங்கும்போது ஆமாம்மா இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களே இப்போ என்ன வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் ஃபேங்கை காட்ட ஓட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டுருக்கான். என்னடா உன் நிலமை ஓட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சா, டிவோர்ஸே பண்ணிட்டாலான்னு கேட்க செங்கு உன் வாயிலிருந்து எப்போ தாண்டா நல்ல வார்த்தை வரும், நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்கோம், இனிமேல் வேலையில் என்ன ஆனாலும் சரி நான் நேன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் டைரக்டர் கூப்பிட்டாரே அப்படி சொல்லிட்டு வரா. நீ என்ன லீவ் போடுறதுனாலும் சரி எதுக்காக கேஸை நீ லேட் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வேணும்னே இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுற மாதிரி இருக்குன்னு திட்ட. ஆமாம் நான் வேணும்னு தான் டிலே பண்ணுறேன், சைட் விசிட் அப்போ நிறைய பிரச்சனை இருந்த மாதிரி இருந்தது, ஸோ நான் ரிப்போர்ட் பண்ணதால் பிரசிடெண்ட்டும் இப்போது ப்ராசஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல அவரோட விஷ் படியே நடக்கட்டும்ன்ட்டு இருக்கான் இவன். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட திரும்ப வேலைக்கு வந்ததால் கேக்கெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போவும் என்னோட பாடி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு ஹீரோ கொடுத்து விட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நேனை காட்ட அவள் வெளியே வந்திருக்கா மால்க்கு. அப்போது அங்கே ஒரு பொண்ணு பியூட்டி ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அப்போது நீங்களே எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. ஸோ நேனுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ ரொம்ப நல்லா அழகாக இது பண்ண நீங்கள் பியூட்டி பிளாகரான்னு கேட்குறா. இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட மேக்கப் கூட சூப்பராக இருக்குது, சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நானே பார்ப்பேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. இதனால இவளுக்கும் ஐடியா வந்துடுச்சு போல். இப்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட மீட்டிங் 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட 2 மணி நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. அவங்க ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்களாமா, சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் டைம் இருந்தது, அதான் இங்கேயே லஞ்சை முடிச்சிடலான்னு வந்தேன்னு சொல்ல ஃபேங்குக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட. ஸோ இவங்க 3 பேரும் வராங்க. அப்போ தெரியாதனமாக கையை பிடிச்சிக்கிட்டே வரும்போது கரெக்டாக செங் திரும்பினதும் விட்டுட்டாங்க. நான் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு அவன் போக ஸோ இவங்க 2 பேர் மட்டும் உள்ள வந்து இப்படி கை பிடிச்சி நின்றுக்கிட்டு பார்த்தே ரொம்ப நாளாச்சு இல்லைங்கும்போது ஆமாம் நேத்தெல்லாம் வேலை இருந்தது, முந்தா நேற்று என் அம்மா அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, நம்ம பார்த்தே 2 நாள் ஆச்சு இல்லைங்கிறா. ஒரு நாள் பார்க்காது 2 வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்குது, அப்போ 3 நாள்லாம் 6 வருஷம் பார்க்கல இல்லையாங்க, மேக்ஸ் ரொம்ப நல்லாவே போடுறியேங்கிறா. நீ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வீக்கெண்டில் தான் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அதனால தான் வந்தேங்கிறா. ஸோ அப்படியே 2 பேர் பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக செங் வந்துட்டான். எவ்வளோ சீக்கிரம் காஃபி வந்துருச்சு இல்லைங்கும்போது ஏன் நான் ஸ்லோவாக வரணும்னு எதிர்பார்த்தியான்னு கேட்குறான். சச்சா இல்லைன்னு 2 பேரும் சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த டைரக்டர் வைஸ் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறாரு. நீ அந்த லோனை டிலே பண்ணதால தான் பெரிய லாஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், நீ லீவில் இருந்தல்ல, அப்போது சின்ன பசங்க தானே பேங்க்கை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஐடியாஸ் இருந்தாலும் உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா, எவ்வளோ பெரிய வேலையை பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பண்ண வேலையை இவர் பண்ணதாவே அசியூம் பண்ணிட்டு பாராட்ட கூட ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒழுக்கமாக சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ. இவளுக்கு 2:30க்கு மீட்டிங் இல்லையா, 1:45க்கே போகணுன்னு சொல்ல இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்காமா. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணும்போது இவனுக்கு நிறைய வேலை இருக்காமா இன்னைக்கு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க இல்லை அம்மா சொல்லியிருக்காங்க உனக்கு ஓவர் டைமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதனால நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஐடியா கிடச்சிருச்சேன்னு நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுறா. எடுத்து பார்த்தா ஓவர் டைம் இல்லைன்னா நான் உனக்கு வேணா கம்பெனி கொடுக்கவான்னு கேட்குறா. இப்போ முடிச்சுட்டு கிளம்போது கையை பிடிச்சி நின்றுக்கிட்டே வேலை முடிஞ்சது நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு இருக்கான். அப்போது இந்த ஃபேங்கு தான் உள்ளே பூந்துக்கிட்டான்னு திட்ட அவங்களுக்கே தெரியாது இல்லையா, நம்ம சொன்னால் தானே தெரியுங்கும் போது அப்போ நம்ம சொல்லிடலாம் இல்லையாங்கிறான். இல்லை கரெக்டான டைமை பார்த்து வெயிட் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செங்கு வந்துட்டான். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோங்கிறான். என்ன பட்டன் அழுத்தாமியான்னு சொல்ல அவங்க எங்கே அதெல்லாம் பண்ணாங்க. தென் இப்போ நம்ம ஹீரோயினும் கிளம்ப அனுப்பி விடும்போது அவளோட காலில் வந்துட்டு ஷூ போட்டு கொஞ்சம் காயம் ஆயிருக்கு, இதை பார்க்குறான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டா.
என்ன ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்ப போலேங்கும்போது இவ ஆர்டர் பண்ணல, வந்து பார்த்தா ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்கான். ஒரே சிரிப்பு தான், வெக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கேன். கின்னு வந்து பார்த்துட்டு மீட்டிங்க்கு டைம் ஆச்சுங்கிறா. சரின்னு அதை போட்டுட்டு இப்போ மீட்டிங் அட்டன் பண்ணுறா. அதில் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி டைரக்டருக்கு தான் பாராட்டு கிடச்சிட்ருக்கு. ஆனால் அந்த வேலையெல்லாம் பார்த்தது நம்ம ஹீரோயின் தானே. என்ன டைரக்டர் எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது அவர் தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காராமா, அதனால தான் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் இப்போது மீட்டிங் முடிஞ்சதோ நம்ம ஹீரோ பிக்கப் பண்ண ஓடியே போயிட்டா நம்ம ஹீரோயின். இதை நம்ம கின்னும் பார்க்குறா. இங்கே இவங்க நேராக வீட்டுக்கு வந்ததும் எப்படியெல்லாம் 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணாத மாதிரி அவங்களுக்கு தெரியாத மாதிரியோன்னு சொல்லிட்டு பெருசாக சாட்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களெல்லாம் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ நம்ம இப்போதைக்கு இதை பப்ளிக் பண்ணவே வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு இவன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்படியே அவளை சாச்சு 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது ஒரு சவுண்டு. யாராக இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இரு இரு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு அம்மான்னு சத்தம் போடும்போது அவங்க தான் வந்திருக்காங்க. சும்மா அவட்ட ஃபைனான்சியல் அட்வைஸ் கேட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது நீ பண்ணுறது ரொம்ப தப்பு ஷியான், அவட்ட நீ எதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இவங்க பயந்து போயிட்டாங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் அவளுக்கு போதுமான அளவு சார்ஜ் பண்ணிட்டு தான் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்கணும்னு சொல்ல இல்லைம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சரி படம் பார்க்கல போனீங்கன்னு கேட்கும்போது ஆமாம், இவன் பட டிக்கெட் வாங்கி கொடுத்தானால உங்கள் அம்மாக்கும் எனக்கும் 4D மூவி. படம் ஸ்டார்ட் ஆனதும் சேரும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. 1/2 hour கூட பார்க்க முடியல, எழுந்து வந்துட்டோங்கிறாங்க. சரிம்மா என் தப்பு தான், இனிமேல் நார்மல் மூவி டிக்கெட்ஸே வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு வந்து உட்காந்ததும் ஹீரோயினே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறா. சரின்னு திரும்ப கண்டினியூ பண்ண வந்தா அம்மா கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இவங்க இந்த பொசிஷனில் இருக்காங்க. உடனே பாரு வெல்ல முடியும்னு அப்படியே சமாளிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தா ஜிஞ்சர் டீ, அவளை அப்படியே எடுத்துகிட்டு போக சொல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு போக இரு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி மெயின் டோரை சாத்திட்டு இந்த பக்கம் இருக்க டோரை ஓப்பன் பண்ணால் இப்படி நின்றுருப்பாங்களா, பயந்தே போயிட்டான். அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு, ஒட்டி கேட்டு தான் நின்று இருந்திருக்காங்க. நான் ஃப்ரூட் எடுக்க வந்தேன்னு அப்படியே சமாளிச்சுட்டு போகிறான். இதில் எங்கே இங்கே கண்டினியூ பண்ணுறது, நாளைக்கு என்னோட பிளேஸ்க்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நானை காட்ட அவள் ஒரு வீடியோ பண்ணிவிட்டு பியூட்டி பிளாகர் ஆக சொல்லி என்ன ஒரு பொண்ணு சொன்னான்னு அன்னைக்கு நடந்த கதையை சொல்ல, அதுக்கெல்லாம் என்ன அவசரம் நான் உனக்கான வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், சீக்கிரம் செட் ஆகிடும், நீயே ஒரு அழகி, இதுக்கு உனக்கு அழகு நல்லா ஐஸ் வச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே எத்தனை நாள் தான் இவங்களுக்கு பயந்தே வாழ்ந்துட்டு இருக்கிறது. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தொல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தொல்லை, அதனால ஷார்ட் டேர்ம் ரெண்டில் ஒரு வீடு பார்த்தலான்னு சொல்ல அடடே மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னவன் இல்லை உனக்கு ஒர்க் போக ஈஸியாக இருக்குன்ட்டு இருக்கா. ஸோ இப்போ கட் பண்ணால் அவன் பார்த்த வீடு எல்லாம் ஃபோட்டோஸ் அனுப்பி விட்டுட்ருக்கான் ஹீரோயினுக்கு. இப்போ இந்த பக்கம் அவள் கரெக்டாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இங்கே முடிஞ்சு இன்னொரு பக்கம் போகணுமாமா. ஸோ நம்ம ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெஞ்சிங் போகலாம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக செங் வந்துட்டு சாப்பிட்டியான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இல்லை இன்னும் ஷூட்டிங் தான் போயிட்டுருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு ஒரு 2 நாளில் முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் மீட் பண்ணி சாப்பிடுவோமான்னு கேட்குறான். ஓ கண்டிப்பாக, நான் அங்கே வந்ததும் பிளேஸை புக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன்னு இவளும் ஒத்துக்கிட்டா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்ட ஆசையாக வீடெல்லாம் பார்த்தாச்சு, ரெண்டே கொடுத்தாச்சு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வேலை வந்துடுச்சு. 3 வாரம் பிஸ்னஸ் ட்ரைனிங் ஆமா, கண்டிப்பாக போய் ஆகணுமாமா. என்ன பண்ணுறது, பிரசிடென்ட் ஜோயோவே ரெக்கமெண்ட் பண்ணது, என்னால் எப்படி போகாமல் இருக்க முடியும்னு இவ ஃபீல் பண்ண. அப்போது 21 நாளான்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு தெரியும், ஒரு நாள் 3 வருஷத்துக்கு ஈக்குவல்னா 63 வருஷம். ஃபீலிங் எனக்கும் புரியுது. ஆனால் வேலை முடிஞ்சதும் அப்போவே நான் உன்னை வந்து பார்க்க வந்துடுவேன்னு சொல்ல, அப்படி இல்லைனா நான் வேணா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லும்போது அப்போது நீ கோவப்படல அப்படின்னு கேட்குறான். கோவம் இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், கொஞ்சம் சோகம், கோவம்லாம் இல்லைன்னு சொல்ல அவன் எப்படி அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. புரியுது வேலை தானே அப்படின்னு சொல்லும்போது நான் வேலையை முடிச்சுட்டு வந்ததும் உன்னோடவே தான் இருப்பேன்ட்ருக்கா. சரி இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி இவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் அவன் வாங்கி வச்சிருக்கான். சரி ஒன்றா போய் சாப்பிட்டா அது வரலாங்கும் போது கரெக்டாக செங்கு வந்து கிராஸ் பண்ணுவானா. இவங்க ஒழிஞ்சுக்கிட்டு அவன் பார்த்தா நம்மளை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லி அவனையே தேடிட்டு இருந்தா. எங்கே எதுக்காங்க இப்படி உட்காந்துட்ருக்கீங்கன்னு அவனே பின்னாடி வருவானா. இல்லை கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு பச்சையாக சமாளிக்க இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தேன் பக்கத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி அதான் இவளையும் கூப்பிட்டு வந்தேன், ரெண்ட்டு கொடுக்கல, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னு சொல்லும்போது சரி நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நான் இங்கே தான் தங்கியிருக்கேங்கிறான். திருட்டுத்தனமாக பழைய பிளேஸில் சந்திப்போன்னு ஃபேங்கில் லெட்டர் எழுதி அனுப்பிட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்போ எதுக்காக இவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது நேனோட பர்த்டேவாமா, உன் கசின் நேனோட பர்த்டே, அதான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சுது, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னவன் நேத்தே பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி வாயை விட்டு மாட்டிக்கிட்டான். உண்மையை சொல்லு, எதுக்காக இப்படி பண்ணுற, அவன் மேலே உனக்கு க்ரஷ் தானேன்னு கேட்கும்போது ஷியானோட கசின் நேன்,
உன் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் அல்லவா, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் சரின்னு அப்படியே ஒத்துக்கும் போது கரெக்டாக நேன் வரா. ஹே நேன்னு கூப்பிட்டா கூட டீச்சரு. ஓஹோ நீங்கள் தான் அவளுக்கு லெட்டர் அனுப்புனதான்னு சொல்லிட்டு தொக்கா மாட்டிட்டாங்க. இல்லை மேம், அவளோட அப்பா அம்மாலாம் வெளியூர் போயிட்டாங்க, அதனால தான் என்னோட சிஸ்டருக்கு நான் தான் செலிப்ரேட் பண்ணலாமேன்னு கூப்பிட்டேன், அந்த லெட்டரை நான் தான் அனுப்புனங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள்லாம் சீனியர்ஸ், அவள் ஜூனியர், படிக்கணும்ல, எனிவே சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படிக்க போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போது கேக்கை எடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே நான் எல்லாரும் சேர்ந்து பாடினா ஃபேங்கை மட்டும் வேற டோனில் அப்படியே பாட்டு போல ரசிச்சு பாட இவங்க 2 பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ பாடி முடிச்சதும் ரொம்ப தேங்க்யூன்னு இவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அப்பத்துலேருந்தே 2 பேருக்கும் சிங்க் இருந்திருக்கு, அதனால தான் 2 பேரும் ஒன்றாகி இருக்காங்க. இப்போ செங்கே நம்ம ஹீரோயினா அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். எப்போ இங்கே வந்த சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தல, அந்த டைமில் முன்னாடி இருந்த ஃப்ளாட்டில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, டக்குன்னு எங்கே போகிறதுன்னு தெரில சுற்றிட்டு இருந்தேனா இது கிடச்சிது. ஃபேங்கோ ஒய்ஃபோட சண்டை போட்டு வீடு இல்லாமல் தானே சுற்றிட்டு இருந்தான். ஸோ கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அவன் ஒய்ஃபோடு சேர்ந்துக்கிட்டான் இல்லையா, அதுலேருந்து நானே இதுக்கு ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்கிறான். சரி உனக்கு டைம் கிடைக்கும்போது வா, 2 ரூம் இருக்குல்ல, நல்லா தான் இருக்கும், ஸ்டே பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கிறான். நீ தான் அம்மாவோட இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பாவம், வெளியே வரலான்னு வீடே பார்த்தேன், இப்போ என்ன எப்படி சொல்கிறேன்னதும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இவன் எப்போவும் ஒரு லைவை பார்த்துட்டே இருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு என்னதுன்னு ஹீரோயின் கேட்க, அது ஒரு ப்ரோக்ராம், ஃப்ளைட் போகக்கூடிய ரோட்ஸை வந்துட்டு இது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போது இங்கேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்கும்போது 22 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு தூரத்தில் இருக்காமா. அது இன்னும் சோலார் சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து அது தாண்டி போகிறதுக்கே 10,000 இயர்ஸ் ஆகும்னு சொல்ல 10,000 வருஷமா அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. இதெல்லாம் கேட்கும்போது நம்மெல்லாம் எத்தனோன்னு இருக்கோன்னு இவ சொல்ல, ஆமாம் பூமியில் இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கை மட்டும்தான் ரொம்ப ஷார்ட்டான ஒன்றுன்னு இவன் சொல்ல, அதேண்டா இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறேங்கிறான். ஏன்னா இந்த குட்டி வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல, அதான் அப்படி சொல்கிறான் ஹீரோ. இப்போது என்ன திரும்பி வந்துட்டியா, நான் வேணா உன்னை பிக்கப் பண்ணவான்னு செங்கு நீனாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இந்த மெசேஜை பார்த்த நீனாவோ ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. செங்கும் இவ்வளோ சென்சிட்டிவாக பேசுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கும்போது எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்குறான். நம்ம சாப்பிடும்போது அவன் என்ன சொன்னான், அது சேட்டலைட் போலன்னு நினைக்கிறேன், அதனோட கான்டாக்டை அது சீக்கிரமாகவே இழக்க போகுது, இனிமேல் எந்த ஒரு மெசேஜஸுமே அனுப்பாமல் யூனிவர்ஸில் தனியாக சுற்றி திரிய போகுதுன்னு சொல்லும்போது அவன் சோகமாக இருந்தான். அப்படின்னு சொல்ல அவளோட கையை இப்படி பிடிச்சு, நீ இங்கேயே தானே இருக்க போகிற, ஸோ நம்மளோட கான்டாக்டை நம்ம லாஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஒவ்வொரு டைம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது எல்லாமே வெறும் கனவோன்னு எவ்வளவோ டைம் பயந்துருக்குன்னு தெரியுமா, நம்ம 2 பேரும் ஒன்றே சேராமல் நீ என்னை லவ் கூட பண்ணாமல் நடந்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கனவுன்னு ஒவ்வொரு டைம் எழுந்திரிக்கும் போதும் பயப்பட்டிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல, ஷியான் ஐ லவ் யூங்கிறா. இவன் இப்படி கிட்ட வரவும் ஏன் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறா. அங்கே உன்னை விட்டுட்டு வரக்கு எனக்கு மனசு இருக்காதேன்னு இவன் சொல்ல, அது எப்படின்னு இவன் பேச கிஸ் பண்ணிட்டான். ஒரு வழியாக கிஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இது நடந்துடுச்சு இப்போது. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரே வெக்கம், ரெக்க கட்டி பறக்கிற அளவுக்கு ஃபீலு. இந்த பக்கம் ஹீரோக்கோ இது உண்மையா இல்லை கனவாங்கிற ஃபீல்லையே இருக்கான். ஆனால் இங்கே ஹீரோயின் விழுந்து விழுந்து புரள்றா. பியர் கேன் எடுத்து கன்னத்தில் வச்சுட்டு ஒரே வெக்கம்தான். இங்கே நம்ம ஹீரோவோ கிராஜுவேஷன் அன்னைக்கு இவன் குடிச்சிட்டு நிலாவை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், எப்போவும் நீ என்னோட யங் தான் சொல்லியிருப்பான்ல, அதில் இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது 2 பேரும் சேர்றதுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எப்போவும் நம்ம இதே போல் இருக்கணும்னு எத்தனை முட்டுக்கட்டை வந்தாலும் இப்போ 2 பேரும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அப்போது டப்புன்னு என்னமோ விழுகுது. அம்மா என்ன நைட் நேரத்தில் இங்கே உட்காந்து சிரிச்சிட்ருக்கேன், பேய் கீது பிடிச்சிக்கிட்டான்னு கேட்கவும், ஃபேங்க சொன்ன ஜோக்கை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன், நான் போய் தூங்குறேன்ட்டு போயிட்டுருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஹீரோ மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு இன்றைக்கி 5 மீட்டிங் இருக்காமா. என்னடா இது, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே எனர்ஜெட்டிக்காக சுற்றிட்டு இருக்கானேன்னு கேட்கும்போது, அதிக கைனெட்டிக் எனர்ஜி உள்ள பேராமீட்டர்ஸ் அவன் சிஸ்டமில் ஏறிடுச்சுங்க. புரியல இவனுக்கு. திடீர்னு ஒரு எமோஷ்னல்குள்ளே மாட்டும் போது வேகமாக பேசுகிறது வேகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸே ஃபாஸ்டர் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நின்னாக்கிட்டு இருந்து மெசேஜ் ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷன் அனுப்பியிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்லையே லின்லா இருப்பாள்ல, நம்ம நேனோட மேக்கப் டிப்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயின் கிட்டே அவளை காட்டி, இவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் பற்றி சொல்கிறாங்க, நல்லா புரியுற மாதிரி இருக்குது தெரியுமான்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க பாப்புலராக என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ ரீசெண்டாக நல்லா பாப்புலராக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கீழே இருக்குன்னு சொன்னதும் வேகமாக ஓடி வரா. 2 மீட்டிங் முடிச்சிட்டேன், அப்படியே உன்னை பார்த்து இதை கொடுத்துட்டு
அடுத்து 3 மீட்டிங் இருக்குது பண்ணணுங்கிறான். என்னை இப்படி பார்க்க வந்திருக்கிறது பார்த்தா இன்னைக்கு ஓவர் டைம் பண்ணுவோம் போலேன்னு கேட்க, இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கும் இருக்குங்கிறான் வேலை. இவன் அந்த பிஸ்னஸ் ட்ரைனிங் இருக்குல்ல, அதுக்கு மண்டே தான் போக போகிறா. நாளைக்கு நைட்டு உனக்கு வேலை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சுற்றுவோன்னு சொல்ல, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே படம் பார்த்தாச்சு, ஒன்றா சாப்பிட்டாச்சு, புதுசாக பண்ண என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு லிஸ்ட் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறா. இவன் இப்படியே பார்க்கவும், ஏய் வேறு ஏதாவது திங்க் பண்ண தொலைச்சிடுவேன்னதும், இல்லை நம்ம சேர்ந்து எது தான் இன்னும் பண்ணலன்னு யோசிச்சுட்டு தான் இருக்குங்கிறான். எனக்கு தெரியும் புழுகாதுன்ட்டு திரும்ப, இதில் என்ன இருக்குது நார்மல் தானேங்கிறான். கிளம்பிட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் நினாவை காட்ட, அவளுக்கு கொஞ்சம் வேலை நைட்டே முடிய வேண்டியது காலையில் வரைக்கும் பண்ணிட்டாங்களாமா. ஸோ ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு தான் இனி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளைட் டிலேவாமா, நெக்ஸ்ட் டைம் நான் உனக்கு கண்டிப்பாக ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்ல, ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் கேன்சல் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுற வாங்குறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, அவள் ஃபோனில் பேசுகிறத வச்சு அம்மா புரிஞ்சுக்கிட்டு, உன் ஃப்ரெண்டு நான் ஃபேங்க எல்லாரும் பிஸின்னு சொல்கிறேன், அப்புறம் யாரோட இன்னைக்கு நைட் வெளியே போகிறேன் அப்படின்னு கேட்க, அவள் மேக்கப் போட்டுக்கிட்டே ஷியானோட தான் சேர்ந்து வேலை செய்ய போகிறேங்கிறா. ஆல்ரெடி வேலையை முடிச்சுட்டு தானே வந்திருக்க. ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடுறது, அவனோட படம் பார்க்குறது, அவனோட சாப்பிட்றது, இப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லைங்க. அட போமா அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. இப்போது நம்ம ஹீரோயின் நேராக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வர, என் வேலை முடிஞ்சு அவங்க இன்னும் மீட்டிங்கில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செங்கு கிளம்புறான். உள்ள நம்ம ஹீரோ இன்னும் மீட்டிங்கில் தான் இருக்கான். இப்போ இங்கே செங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான். நீனாவுக்கு மேங்கோ அலர்ஜியாமா, ஸோ சாக்லேட் மோஸ் பண்ணிவிடுங்க, ஃபிஷ் மெயின் கோரா இருக்கட்டும், ஒரு ஒயிட் வைன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபேங்க்கு நம்ம ஹீரோயின் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி காரில் ஏறி கிளம்பியாச்சு. எங்கடா ஆளக்கலன்னு கேட்டால், நம்ம ஹீரோயினோட ஏதோ எமர்ஜென்சி போல் வேகமாக கிளம்பிட்டாங்க. செங்கு கூட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு அவசரம்னு கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல, ஃபோன் பண்ண கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பாடான்னு இவங்களும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு கூப்பிட்டுட்டான். சரி ஏன்னு அட்டென்ட் பண்ணி, அவசர வேலையா ஷியான் இருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நாளைக்கு எனக்கு ட்ரைனிங்கும் இருக்குது, ஸோ இப்போ வைக்கிறியான்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு, இனியாச்சும் யாரும் நம்மளை தொல்லையே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனையே பார்த்தவன், இப்படி க்ளோஸாக உன்னை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, உன் கண்ணு மூக்கு வாயின்னு சொல்ல, நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு நீ சொன்னதை மறந்துட்டியான்னு கேட்குறான். என்னதுன்னு கேட்கும்போது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இவளோட சேர்ந்து அவன் பேக் பண்ணது இல்லையாமா. ஸோ நாளைக்கு கிளம்புறா இல்லையா, அதுக்காக பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறான். சரி ஒருத்தர் எடுத்து தர, இன்னொருத்தர் மடிச்சு உள்ள வைப்போன்னு சொல்லிட்டு, உன்னோட ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கேட்க, அந்த கபோர்ட்லன்னு சொல்கிறா. அவள் வேணான்னு சொல்ல அதை திறந்துட்டான். அப்புறம் என்ன பண்ண, இருண்டா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடு தாக அடிக்குதுன்ட்டு போயிட்டான். இந்த பக்கம் பாவம் செங்க காட்ட, இவங்க செஃப்பே கிளம்ப போகிறாங்களாமா. ஸோ உங்கள் டிஷ்ஷை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையாங்கிற மாதிரி கேட்க, வேறு வழியில் சரின்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் இவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, மேக்கப் கிட் மட்டும் எடுக்கணும்னு சும்மா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துருன்ட்டு திரும்ப போயிட்டான். இந்த பக்கம் செங்க காட்ட, அவன் ஆர்டர் பண்ண டிஷ் வந்துடுச்சு இல்லையா, ஸோ அதை ஃபோட்டோ பிடிச்சி அவளுக்கு தான் அனுப்பிட்டு உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கடைசியில் அவனே 1 by 1 எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணா நீனா அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு வந்தா செங்க அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஒரு வழியாக வந்துட்டியான்னு இவன் கேட்க, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, சாரி சாப்பிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்க, நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேங்கிறான். நமக்காக ஒயின் மட்டும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிக்கா ஒரு கடையை பார்த்து உட்காடுறாங்க. ஓப்பனர் இல்லை, ஸோ கீயை எடுத்து யூஸ் பண்ணி இவளோட ஸ்கார்ஃபை வாங்கி ஓப்பன் பண்ணிட்டான். அடடே இந்த டெக்னிக்கெல்லாம் உனக்கு தெரியுமான்னு இவ கேட்டுட்ருக்கேன். 2 கப்பை வாங்கிட்டு வந்து அதில் ஊற்றி 2 பேரும் சேர்ஸ் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. தென் இப்போது நூடுல்ஸும் வர, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்கா. அவன் அவளையே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ இவ பார்த்ததும் அவன் டிஷ்யூ வாங்கிட்டு வந்து கொடுக்க, 2 டைம் நீ ஏதா பே பண்ணியிருக்க, நான் உனக்கு 3 மீலாக வாங்கி தரேன்ட்ருக்கா. அப்போ எனக்கு 3 டைம் ட்ரீட் வைன்னு சொல்ல, டீல்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிச்சிட்ருக்காங்க. தென் இப்போ அப்படியே கட் பண்ண அவளோட கார் வந்துடுச்சு. அவள் ஏறினதும், நாளைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நீ ஆசைப்பட்டனா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு சொல்கிறான். ஆனால் நாளைக்கு நான் பெய்ஜிங் போகிறேனே, அங்கே ஈவெண்ட் இருக்குன்னு சொல்ல, சரி உனக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிறான். இவளும் ஓகே பார்த்துப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பைபிளில் பல வருஷமாக சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டே இருந்திருக்கும் போல். இங்கே நம்ம ஹீரோ கிளம்ப போகிறான். நாளைக்கு 10 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன், குட் பை கிஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்க, வர சுத்தமாக உனக்கு வெக்கமே இல்லைடாங்கிறா. ஃபேங்கும் நானும் 10 வருஷமாக நம்ம முன்னாடி தானே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுலேருந்து கொஞ்சம் உண்டு கற்றுக்கிட்டதுன்னு சொல்ல, கையை பிடிச்சி அட்டிக்கிட்டே, சரி போனால் தானே நான் கதவை சாத்த முடியுங்க. ஆமாம்ல, இது ஏன் பிடிச்சிட்ருக்கு, என்ன சொல்கிற சொல்லு. ஓ அப்படியாங்க, என்ன சொல்லிச்சுன்னு கேட்குறா. சோஃபாக்கு பக்கத்தில் கிஃப்ட் இருக்காமா, போய் எடுத்துகிட்டு வாங்குதுன்னு சொல்ல, என்னதுன்னு கேட்குறா. கிட்டவான்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே டாட்டா பை பை சொல்லிட்டும் கிளம்புறான்.
இப்போ உள்ள வந்து அந்த கிஃப்ட்டை எடுத்து பார்க்க அதில் பென் இருக்குது. அதை பார்த்ததும் அவளுக்கு அழுக வருது. இதை எப்படி நீ வாங்கினேன்னு கேட்க, இன்டர்நெட்டில் இது மாதிரி பென் கலெக்ட் பண்ணுறவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட உன்னோட பழைய பெண்ணா மாதிரியே இருந்துச்சா, அதனால தான் நான் வாங்கினேன்னு சொல்கிறான். இத்தனை வருஷமா நீ இதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் உன்னை பற்றி எல்லாமே நான் ஞாபகம் வச்சிருப்பேன்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் சும்மா விளையாட்டுத்தனமாக ஃபேங்கி இவளோட பெண்ணை தூக்கி போட்டு உடச்சிட்டான். அவனை விடு, மன்னிச்சிரு, இந்த பேனை வச்சுக்கொண்டு புதுசு வாங்கி தரேன். இது 1950 என்னோட பாட்டிமா காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணது. அப்போ காலேஜ் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். போன வருஷம்தான் இந்த பெண்ணை எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. என்னோட லக்கிச்சாமா இந்த பேனாவை வச்சுருந்தேன் நல்ல பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்காக. இப்படி ஆயிடுச்சுன்னு அழுவேன். கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்து உன்னோட ட்ரீம் யூனிவர்சிட்டிக்கு நீ போவேன். என்கிட்ட தானே அந்த விஷ் பாட்டில் கொடுத்துருக்க, அதில் உனக்காக டெய்லியும் உனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு நீ போகணும்னு நான் எழுதி போடுறேன். கண்டிப்பாக உன்னோட கனவு நினைவாகும்னு சொல்ல, அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உனக்கு சொல்லித்தரேன், அப்போ தானே உன்னோட ட்ரீம் யூனிவர்சிட்டிக்கு உன்னால போக முடியும்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தியாச்சு. அந்த பெண்ணை கூட சரி பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டும் வாங்குறான். இப்போது நம்ம ஹீரோயினும் ட்ரைனிங்க்கு வந்துட்டா. இங்கே தான் ட்ரைனிங் நடக்க போது நல்லா சுற்றி காமிச்சிட்ருக்கேன். அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோவுக்கும் அனுப்பிட்டுருக்கா. இந்த ட்ரைனிங்க்கு நம்ம ஹீரோயின் கூட இன்னொரு பையனும் வந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் சியோனே சொல்லலாம், நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடுறேங்கிறாரு. ஏன்னா இவர் நம்ம ஹீரோயினை விட சின்ன பையன் தானாமா. பக்கத்து ரூம், ஆளுக்கு ஒரு ரூமில் போகிறாங்க. தென் இப்போ வந்ததும் வீடியோ காலை போட்டு ஹீரோவோட தான் பேசிகிட்டு இருக்கா. கனவுலலாம் நீ வரணும் எனக்கு, நல்லா அவன் பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப ஓவராக பேசுறது, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்லிட்டு வெக்கத்தோடவே காலெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. தென் இப்போ கிளம்பி ட்ரைனிங் அட்டன் பண்ண ஒவ்வொரு குரூப்பாக பிரித்து விட்டுருக்காங்க. அதில் நம்பர் செலக்ட் பண்ண நம்ம ஹீரோயின் 3rd குரூப் அவங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு உட்காந்தா. பின்னாடியே சிஓ வந்து வேணும்னே நம்ம ஹீரோயினோட தான் ஜாயின் பண்ணுறாரு குரூப் 3ல. ஹீரோயின் கண்டுக்கல, பட் அவர் கொஞ்சம் ரூட் விடுற மாதிரி இருக்குது. அப்படியே ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆக இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வேலையும் நல்லா போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு மீட்டிங்க்கும் கிளம்புறான். பெய்ஜிங்க்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் அங்கே ஒரு ஃபேமிலி விஷயமா போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா அங்கே தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. நீயும் இங்கே தான் வரப்போறியான்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோயினோட பர்த்டே வரப்போது, எப்படி மிஸ் பண்ணுவான். கரெக்டாக நெக்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணால் தவிர்க்கவே முடியாத காரணத்துக்காக ஒரு 2 நாள் லீவ் விட்டுட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு தான். ரொம்ப சந்தோஷம். ஸோ அவள் குரூப் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இதே ஏரியான்னு சொன்னீங்க, இங்கே என்னடெல்லாம் சுற்றி பார்க்க நல்லா இருக்குன்னு விசாரிக்கிறா. ஆனால் இங்கே நம்ம ஹீரோவை காட்டினா அங்கே வெதர் சரியில்லைன்னு சொல்லி அன்னைக்கான ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சாமா. ஸோ காலையில் 5:30 மணிக்கு மட்டும்தான் ஃப்ளைட்டு. அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லும்போது வெதரும் சரியில்லைன்னு சொல்கிறேன். சரி பரவாயில்ல, இந்த ஒரு வருஷம் நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாங்கிறா. இல்லை, இந்த வருஷமும் நம்ம ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணுவோம், ஒன்றா சேர்ந்து படம் பார்க்க போகிறோன்னு சொல்லி ஒரே ஷோ டைம் அண்ட் ஒரே ரோவில் பக்கத்து சீட்டில் உட்கார்றது போல் டிக்கெட் வாங்கு, அப்படி நம்ம படம் பார்க்கும்போது ஒன்றா சேர்ந்து 2 பேரும் பார்க்குறது போலவே இருக்கும்னு சொல்ல சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் டிக்கெட்டை வாங்கி இதோ வாங்கிட்டேன், நான் வந்துட்டேன், நீ என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்படியே உள்ளே வந்து உட்காந்தா நம்ம ஹீரோ பாப்கார்னை நீட்டு வானா பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ தானே டிக்கெட்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னீன்னு கேட்க, ஆமாம் ஸ்லோ ட்ரெயின் ஒன்று கிடச்சிது, அதில் அப்படியே ஸ்லோவாக வந்து சேர்ந்துட்டேங்கிறான். இவளுக்கு இவனை பார்த்ததும் கண்ணே கலங்கிடுச்சு. எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நீ ஆல்ரெடி டயர்டில் இருப்ப, ரொம்ப டயர்டாக இருப்பீங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன், நேற்று நீ வர முடியாதுன்னு சொன்னப்போ எவ்வளோ சோகம் ஆகிட்டேன் தெரியுமா, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே படத்தை பார்த்தா படம் முடியும் போது நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனை எழுப்பாமல் கிஸ் கொடுக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்துட்டான். நீ டயர்டாக இருக்கியா, ரூம்க்கு போய் வேணா தூங்குறியான்னு சொல்லும்போது உன் பர்த்டே இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு நைட் ஆயிடுச்சு. திரும்பி வரும்போது இதுவா என்ட்ரன்ஸ், என்ன எம்டியாக இருக்கே அப்படி சொல்லிட்டே வரேன். அவன் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹாப்பி பர்த்டே டாங்கியான்னு சொல்ல அவளும் சிரிச்சிட்ருக்கா. ஒவ்வொரு வருஷத்துலேயும் உருவாக்கப்பட்ட ஒயினை தான் வச்சுருக்கான். 2010 டாங்யாங் என்னோட வாழ்க்கையில் வந்த நாள், அவளை நான் மீட் பண்ண நாள். அடுத்து 2011 அவள் என்னோட பர்த்டே ஆனது. 2012 மில்க் டீயோட என்னோட ஸ்காலர்ஷிப்க்கு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது. 2013 எங்களோட கிராஜுவேஷன் டே. 2014 என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூவை அவளுக்கு அனுப்புனது. 2015 7 மாதம் கழித்து நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். 2016 நீ PhD பண்ண போனேன், நான் இங்கே நம்ம சிட்டிலே எடிட்டராக வேலை செஞ்சேன். 2017 கிராஜுவேஷன் கிஃப்டாக எனக்கு கேமராவை கொடுத்தா. 2018 செங்கு ஃபேங்குன்னு ஒன்றா சேர்ந்து ஃபுட் ஃபவுண்டை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஒவ்வொரு வருஷம் நடந்தது சொல்லிக்கிட்டே 2022
திரும்பவும் வேலைக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணா அவள் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை அப்படின்னு அந்த வருஷத்தில் நடந்த மூமெண்ட்ஸ்லாம் காட்டிக்கிட்டே 13 வருஷம் எவ்வளோ பெருசு இல்லையாங்கிறா. உண்மைதான். ஆனால் இப்போ நீ என்னோட யாங் ஆயிட்ட. இதே போல் ஒவ்வொரு 13 வருஷமும் நம்ம சேர்ந்தே இருக்கணும்னு சொல்கிறான். அப்படியே ஒரு செயினை கிஃப்ட் பண்ண ஒவ்வொரு டைம் கேண்டி தீமில் இருக்க செயினை பார்த்தாலும் அது எல்லாத்தையும் உனக்கே வாங்கி தரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான ஒன்று, கஸ்டமைஸ் பண்ணி உனக்காகவே உருவாக்குனதுன்னு சொல்லி அவனே அவளுக்கு அழகாக போட்டு விடுறான். ஹாப்பி பர்த்டே யாங்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அழுகிறா. எதுக்காக அழுகிறேன்னு இவன் சிரிக்கவும் தேங்க்யூ ஷியான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. அதே நேரம் இங்கே ஜோயுவை காட்டினா ஒரு சிமெண்ட்ரிக்கு வந்து அழுதுட்டு இருந்தான்ல, அங்கே ஹாப்பி பர்த்டே ஷன்ஷான்னு சொல்கிறான். அந்த பொண்ணு டெலிவரி கேர்ளாக இருந்திருக்கு. ஒவ்வொரு டைம் ஆர்டர் பண்ணும்போது மீட் பண்ணியிருப்பாங்கள்ல. இந்த பொண்ணு அவன் படிக்கிற காலேஜ்லேயே ஜூனியராக படிச்சிருக்கா. அவளோட பேசியிருப்பான் இல்லையா, அதை தான் இப்போ நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இறந்து போனான்னு தெரியல. இப்போ இவங்க 2 பேரை காட்ட கடைசி நேரத்தில் இந்த ஒரு ரூம் தான் கிடச்சிது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது இல்லை இந்த ரூமு க்யூட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு சைலண்ட் ஆனால் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிக்கிட்டு வரவும் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவனே ட்ரையர் போட்டு விட்டுட்ருக்கேன். அப்போது அந்த சிஓ இருக்கார் இல்லையா, அவரை கால் பண்ணி இவங்க குரூப்பில் ஒருத்தருக்கு ஃபீவர் வந்துருச்சாமா, ஸோ அசைன்மெண்ட்டை சேர்ந்து முடிச்சாகணும், சம்மரி எழுதணும்னு சொல்லி இப்போவே ஆன்லைனில் கூப்பிட்றாரு டிஸ்கஸ் பண்ணி எழுதுறதுக்காக. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு கிஸை போட்டு அவள் வீடியோ காலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஹீரோ அவளை வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இதில் அவளையே பார்த்து வேற டிஸ்ட்ராக்ட் பண்ண தள்ளி விட்டு கவனிக்க ட்ரை பண்ணுறா. முடிய மாட்டேங்குது. பொம்மையை போட்டு அடிக்கிறது என்ன உதைக்கிறது என்னன்னு அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். என்னத்தை இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருங்க நான் குரூப்பில் வந்து இதனோட டீட்டெயில்ஸை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கா. நான் பாண்டாவோட தானே விளாண்டுட்டு இருந்தேன், நீவும் சொல்லிட்டு இருக்கேன், என்னை கான்சென்ட்ரேட்டே பண்ண விட மாட்டேங்கிறங்கிறா. அப்போ வேலை செய்யதுன்னு சொல்ல 1 மணி நேரத்தில் நான் வந்துடுவேனாமா, நீ பேசாமல் தூக்கணும், நான் கூப்பிடும்போது கூட நீ தூங்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்லி படிக்க வச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ணுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு வழியாக வேலை முடிஞ்சது. ஹீரோ நல்லா தூங்கிட்டான். அவன்கிட்ட வந்து கிஸ் கொடுக்க வந்தா அவள் தூங்கலை. ஸோ அப்படியே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் டே விடியுது. அவன் வந்து கிஸ் கொடுக்க எழுந்திருக்கிறா. லேட்டாகிடுச்சு வேலைக்கு. ஸோ வேகமாக கிளம்புனா அவன்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண பார்க்க நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு ஓடிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ட்ரிப் வந்து முடிய போகுது. ஸோ நாளைக்கு நைட்டு நம்ம குரூப் ப்ளஸ் கிளாஸ்மேட்டை தான் சேர்ந்து பாருக்கு போகலான்னு இருக்கோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. நைட் ஒரு மீட்டிங் இருக்குது, அட்டென்ட் பண்ணிடலாமான்னு கேட்க இல்லை இன்றைக்கி நைட் வேலை இருக்குது, வீட்டை க்ளீன் பண்ணணுன்ட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா அவங்களோட ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ இதில் யார் நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோயினோட டீம் தான். அதுக்காக அவார்ட் கொடுக்க கூப்பிட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோட வீட்டில் வந்து நிறைய புதுசாக ஏதோ வாங்கியிருக்கான். அதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போது அந்த சிஓ இருக்கார்ல, சிஸ் நம்ம சீக்கிரமாகவே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு சரியாக படலை. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோவை காட்டினா இப்படி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவளோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு சாப்ஸ்டிக் இல்லையா, ஹீரோவோடது இங்கே தான் இருக்குமாமா, அப்போ இதனோட அர்த்தம் நீ டெய்லி இங்கே வந்து சாப்பிடுவியான்னு அவள் கேட்க அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறது போல் இவன் கனவு கண்டுட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம செங்க காட்ட நீனா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கா, அதை பார்த்துட்டு வெளியே சாப்பிட போகலாமான்னு டெக்ஸ்ட் பண்ண வந்தவன் அவள் ஒரே பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட ஷெடியூலை சொல்லவும் அப்படியே ரேஸ் பண்ணிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்பி வந்தாச்சு. அவளை பொக்கேவோட ஒரு ஹக் கொடுத்து வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் அப்போது ஷியானுக்கு உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் தெரியாதுல்ல, ஏன் மறைக்க பார்க்குறேன்னு ஹீரோயின் கேட்க நானும் அவனும் ஜஸ்ட்டு கசின்ஸ் தான், ஏன்னா எங்கள் 2 பேரோட அப்பாவும் கசின் தான், பிரதர்ஸ் கிடையாது. ஸோ அவன்கிட்ட நான் சொன்னனாலும் என் மொத்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை பிரேக்கப் பண்ணாலும் எல்லார்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம பிரேக்கப்பே பண்ண போகிறது கிடையாதே, லாயர் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதும் உன் வீட்டில் வந்து சம்மதத்தை வாங்கி கல்யாணமே பண்ணிக்க போகிறேங்க, என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்க போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் க்யூட்டாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் தாங்க முடியல. இப்போது நம்ம ஹீரோயினும் வந்துட்டுருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணி நினாவோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி நான் போய்க்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி ஹக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நேராக மேலே வரா. சாப்ஸ்டிக்கெல்லாம் ஹீரோ வாங்கி வச்சிருக்கா, அதெல்லாம் பார்த்துட்ருக்கா. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததும் செங்கு ஃபேங்குன்னு 2 பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண ஃபேங் இது நமக்கு தேவையில்லாத வேலைடா, அந்த பொண்ணோட பேரே கேட்டுட்ருக்கு இல்லையா, அவளோட போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போன்னு சொல்ல செங் வந்துட்டு நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே ஃபேக் ஃபோட்டோஸ், கண்டிப்பாக யாரோ அவளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்ல என்னமோ இருந்துட்டு போகுது,
நாம் அதில் தலையிட வேணாம், அவள் பிரச்சனையை அவள் பார்த்துக்கிட்டோம், நம்ம போய் அவள் மேலே தப்பில்லைன்னு ப்ரூஃபே பண்ணாலும் நம்ம வெப்சைட் எப்படியும் டவுன் ஆகிடுங்கிற மாதிரி சொல்ல. இங்கே பாருடா, சொல்ல போனால் நீனா நமக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளால் தான் நமக்கு நிறைய பாப்புலாரிட்டியும் கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணோட இமேஜே ஸ்பாயில் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். அதுவும் செங்கே சொல்கிறான் எல்லாம் ஃபேக் ஃபோட்டோஸ்னு. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணால் தானே ஆகும்னு சொல்ல. இதில் ஃபேங்க்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. எழுந்து போகிறான். எங்கே போகிறேன்னு கேட்க, என்ன பண்ணுறது, என் வேலை லாயரை பார்க்குறது தானே, போகிறேன்ட்டு போகிறான். இப்போ பின்னாடியே நம்ம செங்கும் எழுந்து போக, நீ எங்கே போகிறடான்னு கேட்க, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்ட்டு போகிறான். இந்த பக்கம் நீனாவை காட்ட பாவ சோகமாக உட்காந்துட்ருக்கா. எப்படியோ இஷ்யூ ஃபுட் ஃபவுண்ட் நம்மளோட கான்ட்ராக்டை டெர்மினேட் தான் பண்ண போகிறாங்க. எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக நம்ம செங் இவளோட மேனேஜருக்கு கால் பண்ணுறான். எதுக்காக இருக்கும், கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண தான் கூப்பிட்டுருப்பாருங்கிற மாதிரி இவ சொல்ல, அட்டன் பண்ணா அவனும் நான் கீழே தான் இருக்கேன், நீனா நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க பெர்மிஷன் இல்லாமல் வாட்ச்மேன் வேறு உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, இவ ஃபோனை வாங்கி உள்ளே வாங்க நான் கதவை ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் ஜோயுவை காட்ட அந்த வே இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பாக இது பெரிய ப்ராஜெக்ட், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், டாங்யாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவட்ட பேசினா கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு சக்ஸஸ் ரேட்டில் போயிட்டுருக்க கம்பெனி தான், இன்வெஸ்ட் பண்ணால் 100% லாபம் தான் கிடைக்கும்னு சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் இவங்களை காட்ட செங் சமைச்சு கொடுக்க அவள் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. பெருசாக எதுவுமே பேசிக்கல. அவள் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்ருக்க. இவ்வளோ அது போல் எதை சாப்பிட்டுட்ருக்கா. ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். எப்படி இருக்குன்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருக்கவும், இப்போ நீ எனக்கு 4 மீல் வாங்கி தரணும், கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல, கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவன் கிளம்ப வழி அனுப்ப வரா. அப்போ இவனும் ஒரு டைம் நான் வில்லேஜ் பக்கம் சுற்றி பார்க்க போயிருந்தேன், என் சொல்லலை, திடீர்னு நாங்கள் 1 வீக் கிட்ட மாட்டிக்க வேண்டியதாயிடுச்சு, ஃபோன் பண்ண முடியாது, சுத்தமாக சிக்னலும் கிடையாது. ஆனால் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிய வந்தது, அந்த வீக்கில் எனக்கு வர வேண்டிய மெசேஜ் எதுவுமே எனக்கு தேவையானது கிடையாது. ஸோ நீயும் ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்காதன்னு இன்டைரக்டாக சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறான். இப்போ வந்ததும் செங் எதுக்கு வந்தாருன்னு தான் கேட்குறாங்க. சாப்பிடத்தாங்கிற மாதிரி சொல்ல, சரி இந்த நியூஸ்க்கு என்ன பண்ணுறதாமா, அந்த ஹேக்கர் என்ன பண்ணுறதாமான்னு கேட்கவும், நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டோம்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம், நம்புறவங்க நம்பட்டும், நம்பாட்டி போகட்டும், இப்போ நான் டயர்டாக இருக்கேன், தூங்க போகிறேன்னு பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ நைட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கான். வேலை முடிஞ்சது, அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். அப்போது என்ன சமைக்கலாம் அப்படி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண, என்னடா என் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரில, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு கேட்கும்போது, நான் காலையில் தான் க்ளீன் பண்ணாதனால தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் ஷர்ட்டில் கொஞ்சம் கரை இருக்கவும், காஃபி பட்ட கரையாமா, கூட நான் துவைச்சி தரேன், என்னோடது கொஞ்சம் இருக்குது, ஒட்டுக்க போட்டு துவைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்படி வாஷிங் மிஷினில் சுற்றிட்டு இருக்க அவன் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் குக் பண்ணிகிட்ருக்கா. வந்து பார்த்தவன் எதுக்கு அதையே பார்த்துட்ருக்கேன்னு கேட்கவும், நம்மளோட துணி எப்படி ஒன்று மண்ணா உருண்டுட்டுருக்குங்க, என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அப்புறம் என்ன 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமைச்சதெல்லாம் இப்படி கருகியே போயிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, நம்ம துணி துவைக்க ரொம்ப லேட் பண்ணிட்டோன்னு இவ சொல்ல, அப்படியே சொல்கிறேன், ஆனால் எனக்கு தோணலேன்னு திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஆஃபீஸில் காட்டாங்க. இங்கே ஒரு கன்சல்டன்ட் டீம் வந்திருக்காங்க. அதனோட லீடர் யாருன்னு கேட்டால் அலெக்ஸ் சாங்னு சொல்கிறாங்க. பார்த்தா டே சாங்ஜிங் நீயா அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபேங்க்கு ஒரே ஆச்சரியம். இவன் தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ இதை நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, யாரு அவனா அப்படி சொல்லிட்டு கிளம்பி நேராக அவனை பார்க்கறதுக்காக வரா. செங்க இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க, எடுத்து பார்க்குறேன்னு கேட்கவும், திரும்பவும் பிளாக் சூட்டை போட்டு வந்துட்டாங்களா. சாப்பிட்றக்கு வராங்களோ இல்லையோ, நம்ம மீட்டிங் ரூமை விடவே மாட்டாங்க போகிற வரைக்கும்னு சொல்லும்போது, சரி வாடா நீயும் ஒரு பார்ட்னரில் ஹாயாவது சொல்லணுங்க, நான் வரலப்பா சாமி நீங்களே போங்கன்ட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நேராக நம்ம ஹீரோ சாங்ஜிங்கிட்ட வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பேசுகிறான். இவர் சீனியராமா, எக்ஸாம் எழுத வந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு செமஸ்டர் கூட அங்கே தான் படித்தேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரேன். இந்த கேஸை இவன் தான் எடுக்க போகிறான்னு இவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் ஏன் நம்மகிட்ட முன்னாடியே சொல்லலை. யாங்க்கும் இவனுக்கும் பிரேக்கப் வேறு ஆகிடுச்சு, அவள் வேறு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால் இது சொல்லலை போலன்னு இவனே சொல்லிவிட்டு இதை யாங்கிட்ட சொல்லலாமா, வேணாம் சொன்னால் அவளுக்கு பழசெல்லாம் நினச்சி பாவம் சோகம் ஆகிடுவான், வேணாங்கிற மாதிரி இவனே சொல்லிட்டு இருக்கான். சரின்னு அவகிட்ட சொல்ல வந்தது கூட ஹீரோ வேணான்னு முடிவு பண்ணிட்டான். இப்போது எல்லோரும் ஒன்று உட்காந்து சாப்பிட வர செங்கு மட்டும் டப்புன்னு உள்ள வந்து பூந்துட்டு இருக்கான். இவர் கோஃபவுண்டர் ஆஃப் சிடிஓ அப்படி சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, சோறு தான் முக்கியங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான் செங்கு. கரெக்டாக ஹீரோக்கு ஹீரோயின் இருந்த மெசேஜ், நான் உன்னோட ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு. ஸோ இப்போ வேகமாக ஓடி வந்தவன் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க, என்னடா கேள்வி இது, என்னை பார்த்ததோ சந்தோஷத்தோட சர்ப்ரைஸ் எல்லாம் அவங்க கன்சல்டன்ட் டீம் வந்திருக்காங்க, அதனோட லீடர் சாங்ஜின் தான் சொல்ல, இருந்துட்டு போகுது. அவனை நினச்சி நீ பயப்படுறியான்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, எப்படி நீ இங்கே வந்தேன்னு கேட்குறான். செங்கு தான் கூப்பிட்டான்,
பெப்பர் சிக்கனோட மத்தியானம் ஃபுட்டு வந்துருன்னு. எனக்கும் கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால தான் சேர்ந்து சாப்பிட்லான்னு வந்துட்டேங்கிறா. சரி வா அப்படி சொல்லிட்டு அவளும் வர இவனும் வர கூட்டிகிட்டு வரவும் சாங்ஜின் ஹீரோயினை பார்த்ததும் எழுந்து நின்று யாங் யாங் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கிறான். ஆமாம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்ல பாப்பா உட்காருன்னு சொல்லிட்டு ஓடி போய் சேரெல்லாம் எடுத்து போட பார்க்குறான். இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி ஃபேங்கை தள்ளி விட்டு ஹீரோயின் உட்காந்தா. நான் எங்கே உட்காருன்னு ஃபேங்கை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ உட்கார்றான். சரின்னு இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தா நம்ம ஹீரோயினையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான் சாங்கு. இதை நம்ம செங்கும் கவனிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மட்டும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் இப்படி தொடர்ந்து பார்க்கறத ஃபேங் கூட கவனிக்கிறான். எத்தனை நேரத்தை இப்படியே பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஹேன்னு ஒரு சத்தத்தை போட்டுட்டு இது நல்லா இருக்கு பாரு சாப்பிடுன்ட்டு இருக்கான். இந்த செஃப்பை பற்றி தான் சூப்பர்னு எழுத போகிற ரிப்போர்ட்லன்னு சாங்ஜின் சொல்ல லீடர் திரும்பவும் பேட் ஜோக் சொல்கிறீங்கன்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் சிரிப்பே வராமல் சிரிச்சா செங்குக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போது உன்னோட வாயத்துடன் சொன்னவன் டப்புன்னு டிஷ்யூ எடுக்க வேணாம் 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 என்னோட பாய் ஃப்ரெண்டே ஹெல்ப் பண்ணுறான் கரெக்டு தானே அப்படின்ட்டு பார்க்குறா. ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கவே இல்லை. அவன் படுக்க எடுத்து தொடச்சி விட்டுட்ருக்கேன். ஃபேங்குக்கு தான் ஒரே சிரிப்பாக இருக்குது. செங்கு இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்க என்ன பார்க்குற சாப்பிடு சாப்பாடு நல்லா இருக்குன்ட்டு இருக்கா. இவன் ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இப்போ முடிச்சுட்டு வந்ததும் நீ யாங்கோட பாய் ஃப்ரெண்டு சொன்னதும் சாங்ஜினோட மூஞ்ச பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்பாவது நினச்சி பார்த்துருக்கியா நானும் யாங்கோ உண்மையாகவே நினைக்கேன் உண்மையான பட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே செங்கோ மெயில் அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கிற மாதிரி நினா கிட்ட தான் போல் பேசுவான் போல். நம்ம ஹீரோயினும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக சொல்லிட்டோம்ல எப்படியோ முடிச்சிட்டோங்க. ஃபேங்கு பேசுறதை பார்த்துட்டு நம்ம இந்த முயற்சியில் ஃபெயில் ஆகிட்டோன்ட்டு இருக்கான். இந்த பக்கம் சாங்ஜினை காட்டினா ஹீரோவா எல்லாம் தொடச்சி விட்டான்ல அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டைம் இருந்தால் சாப்பிட போகலாமேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தான் போல் டெக்ஸ்ட் பண்ணுறான். கட் பண்ணால் நைட்டு நான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த இடத்துல நான் இல்லாமல் போயிட்டேனே எவ்வளோக்குள்ள மிஸ் பண்ணிட்டேன் ஃபேங் எல்லாத்தையும் சொன்னான். இப்படி அந்த டைமில் டக்குன்னு ஷியானா ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிட்டேன் என்னால் நம்பவே முடியல எவ்வளோ ஸ்மார்ட்டு நீ நல்லா பேசிகிட்டு இருக்கா அதெல்லாவா உண்மை சொல்லவும் முடியலை. இப்போ இங்கே நினாவோட அந்த ஃபேம் திரும்ப கிடச்சிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்காங்க நான் உங்களோட பெரிய ஃபேன் மேம்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. இங்கே செங்கு மெசேஜ் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸில் காஃபியே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குரூப்பில் பேசிகிட்டு இருக்கான். அடுத்து எடுத்து பார்த்தா நீனா ஒரு மொமெண்ட் போட்டிருக்கா. அதில் இது 2ல் எது பெஸ்ட்டுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி போட்டிருக்கவும் உடனே இவன் நேரம் அசிஸ்டன்ட் கிட்ட போய் அதில் எது பெட்டராக இருக்குன்னு விசாரிச்சு எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு நம்ம நேற்று குடிச்ச இல்லையே அந்த காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது அதை அனுப்பி வைன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு இவன் சிரிக்க என்னடா சிரிக்கிறேன்னு கேட்க ஒன்றும் இல்லைங்கிறான். அப்புறம் என்ன காலிங் பெல் அடிக்க ஓப்பன் பண்ணால் செங்க அவள் வீட்டுக்கே வந்தாச்சு. 2த்துக்கும் சூட் ஆகுற மாதிரி சாஸோடு வந்திருக்கங்கிறான். இப்போ இந்த பக்கம் ஃபேங் ஜோயுவை மீட் பண்ணுறான். ஜோயுவோட கம்பெனி இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லி பேச அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்கிற மாதிரி தான் ஃபேங் சொல்கிறான். ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எங்களோட நோக்கம் கிடையாது உங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல அது போர்ட் மீட்டிங் வச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்ல முடியும்ட்டான். அப்படி இந்த பக்கம் செங்க காட்ட 2 பேர் சேர்ந்து குக் பண்ண போகிறாங்க. அவன் ரெசிபியை காட்ட இவ பார்க்க குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு 2 பேரும் இதனோட தலையை கட் பண்ண முடிய மாட்டேங்குது. மாற்றி மாற்றி நீ பண்ணுன்னு சொன்னால் கடைசியில் அவள் அப்படியே குக் பண்ணிட்டா. ஸோ இப்படி 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல அதில் அவளோட ஐடியா பார்க்கவும் தான் தெரியுது இன்றைக்கி நான் இதெல்லாம் சாப்பிட்டேன்னு நியூ இயர் அப்போ அவள் போட்டிருப்பாள்ல அதை பார்த்துட்டு நம்ம செங்கும் கூட எல்லாத்தையும் திரும்ப சாப்பிட்ருப்பானே அது இப்போ தான் இவனுக்கு தெரியும் போல் இது இவளோட ஐடின்னு சொல்லி. தென் இப்போது சமைச்சதை உட்காந்து சாப்பிட போகிறாங்க. ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் ஒரு லைஃப் கிடையாது தெரியுமா நிறைய முகங்கள் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரையும் வாழ்ந்து வந்தது போல தானே. பட் இதுலேயும் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலாக பேச சாஸோடு தொட்டு சாப்பிடுங்கிறான். ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது இதை ஒயின் ஊற்றி குக் பண்ணும்போது இதை விட சூப்பராக இருக்கும். உனக்கு பிடிச்சது எதுவோ அதை குக் பண்ணி நீயே சாப்பிடு உனக்கு அது இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும்னு சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம சாங்ஜினை காட்ட மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தா இல்லையா இவங்களோட பழைய ஃப்ரெண்டை தான் அவன் கூப்பிட்டுருக்கான். அவங்க கிட்ட ஹீரோனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு விசாரிக்க இல்லை அவள் இன்னும் சிங்கிளாகவே இருக்கான்னு அவங்க அம்மா கூட புலம்பிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லான உமனாக இருந்தும் சிங்கிளாக இருக்காளேங்கும்போது அவள் தான் ஷியானோட க்ளோஸாக தானே இருக்காங்கும்போது அவங்க 2 பேரும் ப்ரோஸ். ஷியானுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அதான் ஆக்ட்ரஸ் நினா. எவ்வளோ ரூமர்ஸ் வந்தும் ஹோம் பேஜில் தானே இன்னும் அந்த பொண்ணு இருக்கா ஏன்னா அவள் தான் மிஸ்ஸஸ் ஷியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக தான் சாங்ஜின் ஹீரோயினோட ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். அதுவும் அவனுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்காமா. ஸோ அதுக்காக ஒரு செமஸ்டருக்கு மட்டும் தான் நான் இங்கே இருக்க போகிறேன் எனக்கு யூனிஃபார்ம் கூட தேவையில்லைங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ சாங் நேராக நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம ப்ரொஃபஸர் வுக்கு
பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ்மேட்டாக சேர்ந்து எல்லாரும் போய் செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம். ஏன் இதை டாங்கியவங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்கும்போது சொன்னா மறந்துட்டு அப்படி சொல்லிட்டு போகிறான். நேராக நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேனேன்னு கேட்கும்போது இல்லை வேணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நானே வந்துடுறேங்கிறா. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டினா லின்லாட்ட அவளோட ஃப்ரெண்டு இது மாதிரி கேபிங்கிற ஒரு பெரிய இன்டர்நெட் செலிபிரிட்டி நினாவோட அக்கௌண்ட் தான் ஹேக் ஆயிருக்குன்னு வீடியோவே போட்டிருக்காருன்னு சொல்லி லின்லா கிட்ட காட்டிட்டு இருக்கா. அது எல்லாமே எடிட் செய்யப்பட்ட ஃபேக்கான ஃபோட்டோஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐபி அட்ரஸ் வச்சு யார் அந்த வேலையை செஞ்சதுன்னு கூட கண்டுபிடிச்சாச்சுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இதனால நம்ம நினா மேலே இருந்த ஒரு கொஞ்சம் நெஞ்சம் கெட்ட பேருமே சரியாயிடுச்சு இல்லையா. நம்ம லாயரை ஏற்பாடு பண்ணி ஹேக்கர் மேலே கேஸை போட்டு நடத்திடுவோன்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டு இருந்தா. எதுக்காக கேபி சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி நினாக்கு ஒரே திங்கிங். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இருந்து அப்படியே 3 ஃபோட்டோஸ் வருது. இவன் தான் பொக்கே அனுப்பியிருக்கான்னு நினச்சி எடுத்து அனுப்பிட்டான். ஆனால் அனுப்பினது அந்த சாங் ஜின்னு. ஸோ அனுப்பின ஃபோட்டோவை டப்புன்னு டெலீட் பண்ணிட என்னதுங்கிற மாதிரியுமே யோசிக்கும் போது கண்டிப்பாக அவன் பிஸியாக இருக்கிறதால இந்த மெசேஜை பார்த்துருக்கவே மாட்டான்னு இவளே பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவே என்னத்தை டெலீட் பண்ணன்னு கேட்க வீடியோ காலை போட்டு உண்மையை சொல்லிட்டான். இவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் என்ன சும்மா இடையில பூந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை கவலைப்படாத நான் அதை குப்பை தொட்டியில் போட்டுறேன் பாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காம இந்த இடத்துல செத்து போய்ட்டுன்னு சொல்லவும் தான் இவனுக்கு சிரிப்பு வருது. பத்தாவதுக்கு அந்த பூவை குப்பை தொட்டியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டு சாங்ஜினோட டீம் ஹீரோவோட ஆஃபீஸில் தான் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மாதிரி உள்ள வந்துட்டு யாரோ அவளுக்கு ஃப்ளாஸ் கொடுத்துருக்காங்கடா அதை பாரு அவ எப்படி குப்பை தொட்டியில் போட்டிருக்கான்னு சாங்ஜின் காதில் கேட்குற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. ப்ரொஃபஸரோட பார்ட்டின்னு சொன்னாங்க. நீ போலியான்னு கேட்கும்போது நான் 1-2 டைம் தான் அவங்களையே பார்த்துருக்கேன். அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. போய் மட்டும் என்ன பிரயோஜனம் போகவே போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சாங்ஜின் எனக்கு இத்தனை வருஷம் எத்தனை எமோஷனல் பெயினை கொடுத்தான். நான் அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படிதானே நீயும் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ணாங்கங்கிற கதையை தான் வீட்டுக்கு வந்து உட்காந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லப்போனால் இவளுக்கு தான் ஏதோ கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அவன் சும்மா எடுபடியாக தான் இவளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். எவ்வளோ தைரியம் தான் அவன் உன்னை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான்னு இவன் சொல்ல சச்சா அந்த அளவுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணலன்னு இருக்கா. இருந்தாலும் உன்னை ஒரு ஃபூல் மாதிரி அவன் நடத்தியிருக்கா இல்லைங்கும்போது அவன் என்னை அப்படி தான் ட்ரீட் பண்ண எனக்கு புரியுது. பட் அவன் நான் என் லைஃப்பில் மீட் பண்ணாமையே இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அவனை நினச்சாலே கோவமாக வருது அப்படின்னு சொல்ல இல்லை அவனுக்காக அவன் மேலெல்லாம் கோவப்படக்கூடாது. சொல்லப்போனால் அவனால தான் நீ எவ்வளோ ஸ்பெஷல்னே எனக்கு புரிஞ்சுது. ஸோ நீ அவனுக்கு தேங்க்ஸ் தான் பண்ணுன்னு சொல்ல லாஜிக் சரியாக இருந்தாலும் எனக்கு இன்னும் அவன் மேலே கோவம் தான். இனிமேல் யாராச்சும் ஒன்று அப்செட் பண்ணால் அப்போவே என்கிட்ட வந்து சொல்லிடணுங்கும் போது நீ தான் லூஸ் மாதிரி பேசுகிற. நான் கொஞ்சோண்டு அப்செட்டாக இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இதில் எப்படி என்னால் மறைக்க முடியும்னு கேட்குறா. ஸோ இனிமேல் கோவப்படாத அப்படியே விட்டுருன்னு சொல்ல நாளைக்கு சாங்ஜினை பார்த்தா கண்டிப்பாக என் கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்குங்கிறா. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே சாங்ஜினுக்கு இந்த ஃப்ளார் அலர்ஜி போல. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ரூம்லேயே இருக்கட்டும்னு இத்தனை பொக்கே அனுப்பி வச்சு அவனை தும்மா விட்டுட்ருக்கான். இதை காதில் கேட்கும்போதே ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஆஃபீஸில் சியோன்னு ஒரு பையன் வந்தா இல்லையா, அவன் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இப்போது நம்ம ஹீரோனோட பிரான்ச்சோடவே சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ண போகிற புது லோனுக்கு மெயின் மெம்பர் வைஸ் பிரசிடென்ட் சிஓ ப்ளஸ் நம்ம ஹீரோயினை போட்டாங்க, டைரக்டரை போடல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு ஹீரோயினோட டீம் அப் பண்ணாங்கல்ல, குரூப்பில் இருந்தாங்களே 2 பேர், அவங்க வந்திருக்காங்க. இங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்ப இவ்வளோ சீக்கிரம் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்லும்போது லாஸ்ட் டைம் பார்ட்டிலேயே நான் சொன்னேன் இல்லையா சீக்கிரம் பார்ப்பேன்னு, அதான் பார்த்துட்டோங்கிறான். லிங்ஷி கூட வந்திருக்காங்களாமாவே. நைட் எல்லாரும் சேர்ந்து ஒரு டின்னர் போகலான்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே டைரக்டர் பிரசிடெண்ட்டை பிடிச்சிட்டு பொறுப்பு எதுக்காக டாங்கியான்ட்ட கொடுத்தீங்க, அவளை சின்ன பிள்ளை இல்லை இப்போ தானே வந்தாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நான் சொன்னேன்ல சிஓ, அவர் நம்ம பிரான்ச்சுக்கு இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்ததுக்கு காரணமே டாங்கியாங் தான். ஸோ அவள் தான் இதுக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸை புதுசாக 2 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நினாவை காட்ட கேபிங்கிற ஒருத்தர் இவளுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பாக பேசினார்ல, அவரை நேரில் பார்த்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் 2 மாதத்துக்கு ஹைக்கிங் கிளம்பிட்டாரு, அவரை பார்க்க முடியாது. பட் காண்டாக்ட் பண்ணி தேங்க் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டு தான் உன்னோட விஷயத்த ஷேர் பண்ணி பேச சொல்லியிருக்காரு. பட் அது ஃபேக்காக ரியலான அந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணிட்டு தான் உனக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காருன்னு சொல்லும்போது பேச சொன்ன ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி கேட்குறா. அவரும் ஏதோ இன்டர்நெட்டில் பெரிய ஆள் தான் போல, ஃபெயிலிங்கிற ஐடி நேம்னு சொல்லும்போது அவரை நம்ம கண்டுபிடிக்கலாமேன்னு கேட்குறா. கேபியை அந்த ஃபெயிலியை பார்த்தது கிடையாதாமா. அந்த ஃபெயிலிங்கிறவர் ஒரு 2 டைம் இவரோட ஆன்லைன் இஷ்யூக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதால இந்த ஹெல்ப்பை அந்த ஃபெயிலிக்கு அவர் பண்ணியிருக்காரு. சரி ஓகே,
ஷியான் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவரையும் மீட் பண்ணி தேங்க் பண்ணோம், நானே இதை பார்த்துக்கிறேன்ட்டா. இப்போ இந்த பக்கம் மொத்தமாக எல்லாரும் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ லோனுக்கு கீது அப்ளை பண்ணுவோம் போல், அதனால தான் இவங்க பேங்க்லேருந்து கம்பெனியில் பார்க்க வந்திருப்பாங்க போல். ஸோ இப்போ கிளம்பும்போது சிஓவை பார்த்து அந்த புது பொண்ணு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனையோ பிரான்ச் போட்டி போடும்போது இந்த பிரான்ச்சுக்கு நீ கொண்டு வந்து கொடுத்ததுக்கான காரணம் டாங்கியாங் தானேன்னு கேட்கும்போது, கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஃபீல்டில் டாங்கியாங்க்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல, மிஸ்டர் ஷியானுக்கு டாங்கியாங் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கே, அப்போ கண்டிப்பாக இவர் உங்களோட பாய் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, வெறும் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கான் ஃபேங்குக்கு தவிர எல்லாருக்குமே தெரியவங்க 2 பேரும் லவர்ஸ்னு. ஸோ அவங்க எல்லாரும் சைலண்ட் ஆகிட ஒருத்த மட்டும் சிரிக்கிறான். இந்த பக்கம் திரும்பினாலும் ரியாக்ஷன் இல்லை. இப்போ காரு வந்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போவோமான்னு 2 பேரும் கையை கோத்துட்டு போக, டே நான் பார்க்குறது என்ன நிஜமா, இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு ஃபேங்க செங்கிட்ட கேட்க, அவங்க லவ்வர்ஸ் ஆனது ஊருக்கே தெரியும், உன்னை தவறுன்னு சொல்லிட்டு செங்கு போயிட்டுருக்கான். இதில் இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியாக கூச்சி போகிறது பார்த்தவன் பயங்கரமாக வாயை பொழந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன, நேராக நான் கிட்ட சொன்னதும், என்னது நமக்கு மட்டும் தெரியலையா, சரி அவங்க இப்போ எங்கே போனாங்கன்னு கேட்டு விசாரிக்க படம் பார்க்க போயிருக்காங்களாமா, சரி யாங்கோட வீட்டுக்கு போவோம், இதை கன்ஃபார்ம் பண்ணாமல் எனக்கு தூக்கமே வராதுன்ட்டு எதுக்காக நம்ம ஹீரோனோட பிளேஸ்னு காரணத்தை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இவங்களை காட்டினா ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க, ஆனால் என்ன பொருளை வாங்கலானாலும் அது எல்லாமே இவட்ட இருக்கு. இப்போ அங்கேருந்து கிளம்பி வர இவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நிழலை பார்த்துட்டு இவன் இப்படி நின்று அழகாக பண்ணிகிட்டு இருக்க, இவன் பார்க்கவும் பாரு அழகா நம்மக்கிட்ட விங்ஸ் இருக்கு பாருன்ட்டு இருக்கா. இப்போது ஹீரோ அவளை பிடிச்சிக்கிட்டே, நான் உன்னை பிடிக்கும் போதெல்லாமும் சந்தோஷத்தில் பறக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும்னு சொல்ல, அவன் அவனை பிடிச்சி, நம்ம தான் க்ளீனிங் லிக்விட் வாங்கியிருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி உன்னோட விங்ஸை பழிச்சு நாக்கிலான்ட்டு ஓட, இதுக்கு மேலே பேசினா கேளுன்ட்டு வரான். இல்லை சொல்லு இருந்தாலும் எனக்கு பிடிக்குன்ட்டு இருக்கா. லிஃப்ட்டில் ஏறினவன், நாளைக்கு 9 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் சீக்கிரமாக தூங்கணும், நீ இப்படியே போய்க்குவேங்க, இல்லை ட்ராப் பண்ணிட்டு தான் போவன்ட்டு வரான். ஓப்பன் பண்ணால் இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க வெளியே, கூட 3வது ஒரு ஆள். இவங்களை பார்த்ததோ காட்ஃபாதர் காட் மதர்னு கூப்பிட, ஈவன் என்னோட பையனுக்கு கூட நீங்கள் 2 பேரும் கப்பல்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது, அப்படி இல்லை அவனை எப்பவுமே அப்படி தானே கூப்பிடுவாங்கிறா, வா பேசி ஆகணும்னு இப்போ உள்ள கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்ச 2 பேரா நீங்கள், வாய்ப்பே கிடையாது, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு 2 பேராலையும் ஜீரணமே பண்ண முடியல, என்ன ஆஸ்காரா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒரு ½ மந்த்தாக இருக்குமான்னு கேட்கும்போது இல்லைங்கிறா, 1 மாதம் இருக்கும்போது இல்லைங்கிறா, அப்போ 1 மாதத்துக்கும் மேலையா, உண்மையை சொல்லுங்கள் எத்தனை மாதமாக ஓடிட்டுருக்குன்னு கேட்க, எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னு இவங்களுக்கே தெரியல, ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்பங்கும்போது இல்லை அதுக்கும் முன்னாடின்ட்டு ஆனிவர்சரி கொண்டாடணும்ல, நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும்னு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் செங்க காட்ட நீனா டெக்ஸ்ட் பண்ணி, உங்களுக்கு டின்னர் ட்ரீட் பண்ணலான் இருக்கேன், உனக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு கேட்குறா. இந்த பக்கம் மீட்டிங்கை போட்டு என்ன ஆனாலும் சரி ஹீரோவோட ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகிறோன்னு முடிவு பண்ணுறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஆஃபீஸில் R&D டீம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச டைரக்டர் நேராக வேக்கிட்ட வந்து, கடந்த 10 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம், ஸோ எப்போ வேணால் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதம் நம்ம எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் நிறுத்தி வைப்போங்கிற மாதிரி சொல்ல, அதான் ஜோயும் சொன்னால டேங்கே பார்த்துக்குவாலாமான்னு சொல்ல, அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டைரக்டர் ஒய்ஃப் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கிறத ஜோயு ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கான். இவன் ஏதோ பண்ணுவான் போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபைலெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஷன்ஷன்கிற நேம் தான் அடிபட்டுருக்கு, அந்த ஜோயுவோட இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியே கட் பண்ணி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சாங்ஜின் வரதா சொல்லிட்டு பேக்கை வச்சுட்டு போயிருக்கான். ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை வா சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட, இல்லை சாங்ஜின் வரேன்னு சொல்லியிருக்கான், ஒன்றா போய் சாப்பிட்றதா இருக்கும்னு சொல்ல, யார் சாங்ஜினா, அவள் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் யூனியனோட கேஃப்டீரியாவில் உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்கான்னு சொல்ல, அவங்களோட மீட்டிங் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் எத்தனை நேரம் உட்காருவா, அப்படியே எழுந்து இந்த பக்கமாக வந்து உட்காந்தா, அவனும் ஸ்டூடெண்ட் யூனியனோட ஒரு மீட்டிங், அதனால தான் என்னால் வர முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு மெசேஜ் அனுப்பிட்டு பார்த்தா இன்னொரு பொண்ணோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் இப்படி தான் நம்ம ஹீரோனை யூஸ் பண்ணியிருப்பான் போல். இப்போது ஜோயோவை தான் காட்டுறாங்க, ஒரு பொயட்ரி லைன் போல் இருக்குது, அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பான் போல், அதை அப்படியே எரிச்சிக்கிட்டே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் ஃபோனில் கொஞ்சம் பிஸியாக பேசிகிட்டே அந்த பொண்ணு வேலை செய்கிற கடைக்கு வந்து வாட்டர் பாட்டில் வாங்குறான், அது ஸ்கேன் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கவும் அந்த பொண்ணே ஸ்கேன் பண்ணி வாங்கி தரா. தென் இப்போது அவளை மீட் பண்ணவும் அவள் ஒரு போயம் படிச்சுட்ருக்கா புக்கு, எப்பாச்சும் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இதை படிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த புக்கை ஜோயுவுமே படிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு புக் படிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு இப்படி தான் இவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல். அந்த பொயட்ரி லைன் பழங்கால காதல் கதையெல்லாம் கேட்கும்போது அவங்களோட அந்த பழைய காலத்து காதலோட வழி
ஒன்றா சேர்ந்து இருந்தாலும் இல்லை பிரிஞ்சு இருந்தாலும் கடைசியில் திரும்பி பார்க்கும்போது நீ மட்டும்தான் இருப்ப. காலத்தோட இருளையும் தொலைச்சிட்டு வரக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தோட ஒளியோட இன்னும் கொஞ்சம் அழகா என்னோட வருவ அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதை சொல்லும்போது, இந்த போயமோட நேம் என்னன்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கா. அன்எண்டிங் லவ்ங்கிறது தான் அதனோட நேம். ஸோ அப்படிதான் முடிவே இல்லாத காதல் போல அந்த பொண்ணை இன்னும் இவன் லவ் பண்ணிகிட்டே இருக்கான் போல. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, செங்கிக்கிட்ட இந்த வருஷம் அப்கிரேடுக்கு எத்தனை காசு வேணும்னு கேட்டால் 100 மில்லியன் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தானான்னு சொல்லிட்டு மீட்டிங் ரூம்குள்ளே வந்தால் ஃபேங்குக்கும் சாங்ஜினுக்கும் ஒரே வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. இப்படி தான் எங்களால் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும், செக் பண்ணி பார்த்தா எல்லாம் பேட் டைப்பில் தான் வருங்கிற மாதிரி சொல்ல, சரி வீடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங்கை இந்த பக்கமாக சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரான். இங்கே ஆஃபீஸில் இஷ்யூன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த கேஸில் பில்லியன் கணக்கில் உள்ள பூந்து விளையாடிட்டு இருக்கு. என்னோட கொலீக்ஸோடு சேர்ந்து நான் இதை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல, நான் நாளைக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுவேன், உங்களுக்கு அசிஸ்டன்ட் தேவைப்பட்டா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஃபேங்கு, இந்த சாங்ஜின் சொல்கிறவங்க சொன்னால் அப்படியே நம்பிட்டு பேசுவானா, அவன் சரியான லூஸுன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 கம்பெனியோட டைப் பண்ணலான்னு இருக்கோம்ல, அதுக்கான மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் புது ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க. அது வின் கோஆப்ரேஷன் தான், 2 பேருக்குமே லாபம். சரி உன்ட்ட நான் இன்னொரு விஷயத்த கேட்கணுங்க, என்னன்னு கேட்குறான். எப்போ நீயும் எங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்க, இப்போ தானே நாங்கள் டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே கல்யாணமான்னு கேட்க, டேட்டிங்கிறது 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது. உங்கள் 2 பேருக்கும் டேட் பண்ணுறதால என்ன பையன், புதுசாக என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க, அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லிட்டு இருக்கேன். பதில் இல்லை. இங்கே பாரு, உன்னால் பதில் சொல்ல முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிறதால ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்குது. என்னது அதுன்னு கேட்கும்போது, அவள் உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவா, நான் என் ஒய்ஃபை தேடி போகிறேன்ப்பா, நீயும் உன்னை கண்டுபிடிக்கணும்லன்ட்டு போகிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டினா அவள் ஓவர் டைம் பண்ணிகிட்ருக்கா. அந்த ஷன்ஷன் நேம் தான் அடிபட்டுட்டே இருக்குது. ஸோ குழம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணுறான், ஓவர் டைம் பார்த்துட்ருக்கியா, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டான், அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணாமல் வரட்டும் வேலையை முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டான். இப்போது நம்ம ஹீரோயின் வந்து எழுப்பி விட்டு, டிரைவர் நான்ஷின் ஸ்ட்ரீட் வரைக்கும் வருமா வண்டின்னு கேட்க, கண்டிப்பாக வரும், சீக்கிரம் உள்ளே ஏறுங்கங்கிறா. சரி எவ்வளோ காசு செலவாகும்னு கேட்க, அதுக்கெல்லாம் விலையே கிடையாதுன்ட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வா கிளம்பலான்ட்டு கிளம்ப நெக்ஸ்ட் டே சென் கிட்ட நின்னா, நான் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன், ஷியான் எப்போ ஃப்ரீன்னு கேளு, ஒன்றா டின்னர் போகலாங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டானாமா, வரதுக்கு 3-4 நாள் ஆகும்னு சொல்ல, நான் நெக்ஸ்ட் மண்டேவே போயிடுவேனே, அப்போ நீ தான் வெயிட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் கிட்ட ஷன்ஷன்னு யாராவது லோன் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்களான்னு விசாரிக்க, கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, மேபி சீக்கிரமாக வேலையை விட்டு நின்றுருக்கலாம், எனக்கு தெரில அப்படின்னு சொல்லவும், இந்த பேரை கேட்டதோ டைரக்டர் ஒட்டு கேட்டுருக்காரு நின்று, எதுக்காக நீ அவளை கேட்குறேன்னு கேட்கும்போது, இல்லை என்னோட பழைய கிளாஸ்மேட் அவங்க, அதான் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னதும் அவர் கிளம்பிட்டாரு. அப்போ நான் உனக்கு ஒரு 20 வருஷமாக இங்கே வேலை செஞ்ச ஒருத்தரை நான் சொல்கிறேன், அவரை வேணா மீட் பண்ண தெரிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கின் சொல்கிறா. இந்த பக்கம் சோயோ காட்ட, இவங்க ஹீரோவோட ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லும்போது, நான் டாங்கியாங்க பார்த்து பழைய விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கிளற வேணாம், கம்முன்னு இரு, அதுதான் நல்லதுன்னு சொல்லான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பேங்க்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கும் அந்த ஷன்ஷன் இறந்ததுக்கும் நம்ம ஹீரோயினோட பேங்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் போல். இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா, வீக்கெண்டில் ஒரு பிளான் இருக்குன்னு அம்மா சொல்லும்போது, என்னம்மா உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதில்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அது கிடையாது, நான் உனக்காக பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நியூ இயருக்கு முன்னாடி போனது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போமான்னு சொல்லி அம்மா கெஞ்ச ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இப்போது நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்தை டெக்ஸ்ட் பண்ணதும் கால் பண்ணுறான். நான் பிளைண்ட் டேட்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல, அஃப்கோர்ஸ் நீ போகக்கூடாது, போகவே கூடாது, நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறது வேணா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடலாமாங்க, ஏன்னா அப்போ தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவும், ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது, இதுதான் சரியான ஐடியான்னு சொல்லிட்டு இப்போது அவளோட அப்பா அம்மாட்ட வந்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன், நானும் ஜியானும் டேட் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் பிளைண்ட் டேட்க்கு போக உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், அதுக்காக பொய் சொல்லாதன்னு நம்ப மாட்டுறாங்க. அம்மா நிஜமாவே நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், இதுதான் உண்மை, பொய் சொல்லன்னு சொன்னாலும், இங்கே பாரு நான் உன்னை கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணல, டேட் பண்ண தானே சொல்கிறேன், அதுக்காக எதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி சுத்தமாக நம்பலை. சரி போதும், இதோட இதை முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே டான்ஸ் கிளாஸில் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் இருக்காங்க. இவங்களுமே அவங்க 2 பேர் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த ஐடியாவை கொடுத்தவனே என் பையனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட சிஓவை பார்த்தான் இல்லையா, அவரை இப்போ மீட் பண்ணுறான். எங்கள் சாங்ஜின் டீமோட வேலை முடிஞ்சுது, ஸோ நாளைக்கே கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உதவி, டாங்கியாங்க மட்டும் பார்க்கணுன்னு கேட்குறான். கட் பண்ணால் ஹீரோக்கு கால் பண்ணி, அவன் இப்படி சொன்னான், நான் அதுக்கு ஒத்துக்கல, நீ தானே அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதனால தான் உன்ட்ட சொன்ன அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி என் கிட்ட தானே சொல்லணும், அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவளை
குழந்தை மாதிரி நான் ட்ரீட் பண்ண விரும்பல. அவ ஸ்ட்ராங்காவோ இண்டிபெண்டாவோ இருக்கா, அப்படியே தான் இருப்பான்னு இவனுக்கு லெக்சர் எடுக்க, சரிடா என் கடையிலே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோன்ட்டு ஹீரோயின் வர ஃபேங் கிளம்புறான். இங்கே சாங்கோ ஹீரோயினை பார்த்ததும், முன்னாடி நான் உன்னோட ஃபீலிங்ஸோட விளாண்டுட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும், படிப்போ உன்னை நிஜமாவே லவ் பண்ணுறேன், நம்ம டேட் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், 2 பேருக்கும் நல்ல ஒரு பொருத்தம் இருக்குன்னு சொல்ல, நீ என்ன பேசுகிற, நம்ம 2 பேருக்கும் செட்டே ஆகாது, நான் உன் கூட இருக்கும்போதே நீ என்னை விட்டுட்டு உன்னோட வாழ்க்கைக்கு பிளான் போட்டவன், ஸோ எப்படி உன்னோட என்னோட லைஃப் லாங் வர முடியும்னு சொல்கிறேன். விதியாக பார்த்து தான் என்னையும் ஷியானையும் சேர்த்து வச்சிருக்கு, அவனோட நான் ஒன்றா வளர்ந்துருக்கேன், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் 2 பேரும் இப்போ லவ் பண்ணுறோங்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு இப்போது நல்லாவே புரியுதுன்னு சாங்ஜின் சொல்கிறான். இந்த பக்கம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வைன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்தையெல்லாம் போய் விசிட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல கண்டிஷனில் உருவாக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தண்ணி முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. இப்போ இங்கே நம்ம ஹீரோ பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான், ஹீரோனோட ஃபோனில் தான் பேசிட்டு வந்துட்டுருக்கான். சரி தூங்க போகிறேன்ட்டு அவள் கிளம்பும்போது, அம்மா என்னடா வீட்டுக்கு வந்துட்டியா, என்ன என் கூட தான் பேசிட்டு வரியா, பாவம் 14 வருஷமா அவள் கூட இருந்த வாழ்க்கையும் இப்படி கெடுக்கிறியே, அவளுக்கு அந்த கேவலமான ஐடியாவை கொடுத்த பையன் நீ தானே, அவங்க அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்கன்னு சொல்ல, மா உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இதெல்லாம் சாப்பிடலான்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, உன் அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்களேன்னு கேட்கும்போது அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ என் அப்பாவோட சேர்ந்து கொண்டாட கிளம்பிட்டாங்க, வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு பேஸ்ட்டை பெட்ஷீட்டில் ஆக்கிட்டா. சரி விடு, வெயில் நல்லா அடிக்குதில்ல, துவச்சி போட்டுருவோன்ட்டு இருக்கேன். கரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் இவங்க 2 பேரோட அம்மாக்களும் வந்துட்டு இருக்காங்க. பாவம் புள்ள கீத்து தூங்கி இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, பிரச்சனை இல்லை, அவளோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், நம்ம போய்க்கலான்ட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ள பெட் கவர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தேன், இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு வேணும்னே அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு 2 பேர் உருண்டுட்டு இருக்காங்க உள்ள பூந்து. கரெக்டாக ஹீரோயினோட அம்மா வாய்ஸ் கேட்குமாமா, வெளியே வரவும் முடியல, எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் இப்படி அம்மா பார்த்துட்டாங்க. ஹீரோ அம்மாவும் வர ஐயோ அம்மா நீயுமான்ட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன கட் பண்ணா இவங்க 2 பேரும் இப்படி நிற்க, அவங்க 2 பேரும் அப்படி நிற்கிறாங்க. இதில் தலையெல்லாம் கோணலாக இருக்க ஹீரோ அம்மாவுக்கு சிரிப்பு வந்துச்சு, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஷியான் அவள் பெட்டில் அவளோட என்ன பண்ணிட்டு இருந்த காலங்கத்தனன்னு கேட்குறாங்க. ஆன்ட்டி மா நான் டாங்கியாங்க டேட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தேங்கிறான். பிரேக்ஃபாஸ்ட்டா நல்லா இருக்கா, பிரேக்ஃபாஸ்ட் எனர்ஜி கொடுக்குன்னு சொல்ல அவங்க அம்மா தட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். மா நீங்கள் ஆனிவர்சரியில் கொண்டாட போனீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கவும் அது நாளைக்கு இருக்காங்க. சரி இங்கே என்ன எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை சும்மா வீட்டுக்கு பக்கம் தான் இருந்தம்மா, அப்படியே வந்துட்டு போகலான்னு தான் வந்தோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருக்காங்க. நாம பயந்தோம், சரி உங்கள் அம்மா இதுக்கு பயந்தாங்க, நான் கூட அவங்க கிட்ட திட்டு வாங்க போறணும்னு பயந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, ஷூ விட்டுட்டு போயிட்டேன்னு திரும்ப ஓடி வந்து இவங்களுக்கு தான் பயங்கர பதட்டமாக இருக்குது. ஆனால் டேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னாங்களே உண்மையான்னு கேட்கும்போது என் மகன் தப்பு பண்ணிட்டால சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சாரி எல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, அவங்க 2 பேர் ஜோடியும் பக்காவாக இருக்குன்னு அம்மா சொல்ல, ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத பிரச்சனை எதுனா என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணிடுறவனு சொல்லிட்டு இருக்கேன். 2 அம்மாக்களுக்குமே சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் தான் ஆசையே. அது இப்போ நடந்ததுல ரொம்ப சந்தோஷம். இங்கே உள்ள நம்ம ஹீரோ அவங்க நம்மளை விட வல்லவா ஆக்வர்ட் ஆனாங்கன்னு கேட்கும்போது நம்மளை விட ஆனாங்கல்ல, ஸோ நம்ம ஆக்வர்ட் ஆக வேண்டியது இல்லைன்னு இருக்கா. அப்படியே கட் பண்ணி கூட்டி ஃப்ளாஷ்பேக்கில் காலேஜ் படிக்கும்போது ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க 2 பேரும். சாங்ஜினை பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோனுக்காக தான் வெயிட் பண்ணுவா போலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவன் இன்னொரு பொண்ணோட புக்கு கொடுத்து பேசிட்டு வா சாப்பிட போலான்னு கிளம்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒன்றும் யாங் இல்லடாங்க, ஆமாம் நம்ம யாங் ஹைட்டுக்கு அந்த பிள்ளையால வரவா முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வரா, எம்மாடி நிஜமாவே நீ ஹைட்டு தாமான்னு சொல்ல, சும்மா வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இருக்கா. இப்போ நீனா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக சிங் மெசேஜ் பண்ணி நீ திரும்ப வந்துட்டல சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இன்னைக்கு ஸ்டீக் ஹவுஸ் இருக்குமான்னு தெரியலையேங்கும்போது இந்த பக்கம் ஃபேங்கோட கடையை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி கை கொத்துட்டு வரதை பார்த்துட்டு இதெல்லாம் நேரில் பார்த்து என்னால் ஜீரணம் பண்ணவே முடியலடா, தயவு செஞ்சு நார்மல் மோடுக்கு வந்துருங்களேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா 10 வருஷமா நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பீங்க, எத்தனையெல்லாம் அனுபவிச்சு வந்திருப்போம், நாங்கள் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன செங்க வந்துட்டானு கேட்கும்போது நீனா நம்மளுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு சாப்பிட எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்காக அவன் உன் கடையவே க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாரு, க்ளோஸ்னு போட்டிருக்கு, கடையோட ஓனராக இருந்துட்டு உனக்கு எது தெரியலையான்னு கேட்கும்போது சரிவா அவன்கிட்டயே கேட்டுடலான்னு சொல்லி என் கடை எதுக்காகடா நீ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க, பெரிய ஸ்டார் வராங்களாச்சே அவளை எல்லாரும் சுற்றி நின்றுட்டாங்கன்னா அவள் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்க, அவள் தானே நம்மளுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா அவளுக்கு தெரியாத கடையா, இங்கே இந்த சின்ன கடைக்கு வந்து ஏன் நம்ம பிஸ்னஸை கெடுக்கணும்னு கேட்க, திடீர்னு அரேஞ்ச் பண்ணதால ஸ்டீக் ஹவுஸ் எங்கேயும் கிடைக்கல, அதான் இங்கேயே வான்னு நான் கூப்பிட்டுட்டேன்னு சொல்லும்போது இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன நாளைக்கு கிடைக்கும் இல்லைங்கும்போது நாளைக்கு அவள் வெளியூர் போயிடுவான்னு சொல்லும்போது எப்படி அவளோட ஷெட்யூல் வர நீ எல்லாத்தையும்
ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்குன்னு கேட்க அவள் தான் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக நீனாவும் வரா. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்தேன். அந்த ரூமர் கேஸில் கூட நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல பார்ட்னர்ஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதா, இதில் என்ன இருக்குது? செங் பார்த்து உன் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கு, வந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபேக்குன்னு சொன்னதால தான் எங்களாலையும் டக்குன்னு ட்ரஸ்ட் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்ல தேங்க்யூ செங்னு சொன்னால் என்ன சாப்பிட ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? செங் பயங்கர ஃபுட்டி, கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவனும் முக்கிய பங்காற்றான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிச்சயமாவா அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன சாப்பிட வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ண போயிட்டு இருக்கான். அப்போது அவனோட நேம் ஃபெயிலின்னு சொல்லி கூப்பிட்டு அது அவனோட நிக் நேம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் இவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இன்டர்நெட் செலிபிரிட்டி கிட்ட ஃபெயிலின்னு ஒரு இன்டர்நெட்டில் ஃபேமஸான ஆள் தான் நினாவோடது ஃபேக் ஃபோட்டோஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சப்போர்ட்டிவாக பேச சொன்னாருன்னு சொல்லி இவளோட மேனேஜர் சொல்லியிருப்பாங்கல்ல, அது இப்போ இவளுக்கு ஞாபகம் வருது. இப்போ அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க ரெண்டு பேராக நீ பேசிகிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டா இல்லையா நீனா? ஸோ கேபி கிட்ட எனக்கு சப்போர்ட்டிவாக பேச சொன்னது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்போவுமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்க, ஆனால் ஏன் இதை சொல்ல மாட்டேன்னு கேட்குறா. உண்மைதான், நான் தான் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டது. அப்புறம் உன்கிட்ட என்னால் சொல்ல முடியும், சொல்கிறது கேட்க நீ தயாராக இருக்கியான்னு கேட்குறான். இதை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனிவே ஃபுட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்ல நீ தான் ஷாப்பை பார்த்த, நீ தான் செஃப்பையும் பார்த்து நீ எதை வாங்கிட்டு வந்த, எனக்கு எதுக்காக தேங்க்யூன்னு கேட்க இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிட்றதுக்கான காரணம் நீ தானே, அதனால தான். தென் நீயும் அந்த ரோவர் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்ருக்கியான்னு கேட்கும்போது ஆமாம் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நீயும் பார்த்துட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. இவளுக்கு இன்சோமியா இருக்கும்போது இவ இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமா, அதை பார்த்தன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறா. அது நெக்ஸ்ட் மந்த் 17ஆம் தேதியோட எர்த்துக்கு மெசேஜ் அனுப்புறத நிறுத்திடும், ஷட் டவுன் ஆகிடும். ஸோ லாஸ்ட் குட் பாயா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோமான்னு கேட்க ஷெட்யூல் எப்படின்னு தெரியாது, பார்த்துட்டு சொல்கிறேங்கிறா. இவனும் சரின்னு சொல்ல அவளுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவனும் நட்சத்திரத்தை பார்த்துட்டு சோகமாக நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டா. அந்த ஷென்ஷன்கிற பேர் யாருன்னே தெரியல இல்லையா? ஸோ அதில் ஒரே குழப்பமாக இருக்கும்போது இன்னொரு பொண்ணை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு முன்னாடி சொல்லியிருப்பாள், அவங்க வராங்க. இதை கரெக்டாக அந்த டைரக்டர் பார்த்துட்ருக்காரு. இங்கே அந்த வந்த பொண்ணும் ஷென்ஷன்கிற பொண்ணை கேட்டே இல்லையா, அவள் 2019 இங்கே வந்து ஜாயின் பண்ணா. ஒரே வருஷத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டா. அவங்க பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, ஸோ அங்கேயே இருந்து வரதா சொன்னான். ஆனால் அங்கே போய் ஒரே வருஷத்தில் ரிசைனே பண்ணிட்டா. ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னான், ஆனால் அதுக்கப்புறம் அவளை கான்டாக்டே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிறா. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையாங்கும்போது அவளோட ட்ரான்ஸ்ஃபரையே ஃபோர்ஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம எங்கேத்து போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபேங்கு ஜோயுவை மீட் பண்ணி இந்த டைம் கொலாபரேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். தென் இப்போ அவர் கிளம்பி வரும்போது வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தது ஒரு மாதிரி சோகம் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த ஷென்ஷன் பொண்ணு ஃபர்ஸ்ட் சேலரி கிடச்சிருச்சுன்னு இவருக்கு ட்ரீட் வச்ச இடம். அதுவும் அவன் நம்ம ஹீரோனோட கம்பெனியில் தான் சேர்ந்துருப்பா. இப்போது இதெல்லாம் நினச்சி பார்த்தவன் நேராக வேக்கிட்ட வரான். நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஆனால் நம்மக்கிட்ட 3.5 பில்லியன் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு கேட்கும்போது நல்லா பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியாகணும், அப்படி இல்லைனா தேவையில்லாமல் பிரச்சனை நமக்கு தான் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக டைரக்டர் வந்து ஷென்ஷனை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டாங்யாங் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவள் ஹேண்டில் பண்ண ஃபைல் எல்லாத்தையும் புரட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. டாங்யாங் நம்ம பக்கம் நல்லா சொன்னேன்னு கேட்குறாங்க. அவளுக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். ஸோ பணம்லாம் இனி செல்லாதுங்கும்போது அப்போது அவள் அந்த வேலையை விட்டு போகிறதுக்கான காரணத்தை உருவாக்குவோன்னு சொல்லும்போது சாகடிக்கிற அளவுக்கு மோசம் இல்லைங்கிற மாதிரி இவன் கேட்குறான். சாகடிக்கணுமா? அவள் ஒரு பொண்ணு, அது மாதிரிலாம் பண்ண மாட்டோன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஷென்ஷன் இறந்து போயிட்டாளேன்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்லவும் அது அவளாக சூஸ் பண்ணிக்கிட்டது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது கேட்கும்போது இவனுக்கு அப்படியே வெறி ஆகுது. இருந்தாலும் இவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு வரான். இவன் மேலே எதுக்காக நீ இவ்வளோ நம்பிக்கை வச்சுட்ருக்கன்னு டைரக்டர் பார்த்து கேட்க எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, ப்ளஸ் எல்லா விஷயத்தையும் அவனே தான் பண்ணிகிட்டு இருக்கான், சப்போஸ் மாட்டினா கூட அவன் தான் மாட்டுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜோயோ நேராக நம்ம ஹீரோனை மீட் பண்ணி ஷென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறல, நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்து நீ இப்போது பார்த்துட்ருக்கல அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபைல்ஸ், அதை முன்னாடி அவளும் பார்த்துட்டு தான் இருந்தா. அவளோட நிலைமைக்கு இப்போது அதுதான் காரணமே. இப்போதைக்கு மொத்த உண்மையும் என்னால் சொல்ல முடியாது, டைம் வரும்போது இடத்த சொல்கிறேன் பேசுவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறா. அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கவும் அவன்கிட்ட எதையும் சொல்லலை. நேராக வீட்டுக்கு வந்து மொத்த விஷயங்களையும் திரும்ப புரட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டாக ஹீரோ வரான். நீ ஓகே தானேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. இப்போ நீ எனக்கு தேவைப்படுறேன்னு எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்குறா. நீ தான் ஃபோன் பண்ணியிருந்தியாச்சு, அதிலே கண்டுபிடிச்சிட்டேன். சரி சொல்லு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க மொத்த விஷயத்தையும் சொல்கிறா. சரி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது
எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், உனக்கு என்ன தோணுதோ அதை மனசார பண்ணு. இதை பண்றதால உன்னோட ஃபியூச்சர் கெரியருக்கும் இம்பேக்ட் ஆகும், பிரச்சனை ஆகும்னா இதை நீ பண்ணவே கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. ஸோ அதை அனுப்பிடுன்னு சொல்லும்போது பிரசிடென்ட்க்கு அதனோட மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்து வச்சிருப்பா போல. மெயிலை சென்ட் பண்ணிட்டா. கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போவேணா, தனியாகவும் இருக்க வேணாம், நான் உன்னோட ஸ்டே பண்ணுறேங்கிறான் ஹீரோ. பட் உனக்கும் வேலை இருக்கும் இல்லையா, ஸோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம், நீயும் வேலைக்கு போக ஈஸியாக இருக்கும், நானும் இருந்துப்பேங்கிறா. தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கு பீஸாலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, எதுக்காக நீ வெளியே வந்த, சேஃப் இல்லை நானும் சொல்கிறேன்லங்கும்போது டெலிவரி பாய் கிட்ட வெளியே இருந்து தான் வாங்கிட்டு வரேன், நான் கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக போலீஸ் வந்து இவங்க 2 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு இருக்கான். ஜியாங் குரூப் இருக்கு இல்லையா, அந்த டைரக்டரோட ஒய்ஃபோட கம்பெனி. அவங்க இது மாதிரி இந்த பேங்க்ல இருந்து தான் நிறையா சீட்டிங் பண்ணி காசெல்லாம் திருடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வர இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் கேப்டன் வந்து, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஜோயோ தான் அவளை இழுத்துட்டு போய் ஒரு கோல்டு வேர் ஹவுஸில் அடைச்சிருக்கான், அவளை கண்டுபிடிக்கும் போது அவள் மயங்கி இருந்தா, ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம், அந்த டைரக்டரையும் பிடிச்சாச்சு, கரெக்டான டைமில் நீங்கள் உங்களோட மெயிலை ஃபார்வேர்ட் பண்ணதால் இவ்வளோ சீக்கிரம் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜோயோ கோல்டு வேர் ஹவுஸில் அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னீங்களே, அப்போ அது கொள்றதுக்கான நோக்கமான்னு கேட்க, ஆமாம், 1 வருஷமா அதுக்காக அவன் ரெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கான், நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போதே அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப கரெக்டாக ஜோய்கிட்ட இருந்து அந்த சிமெண்ட்ரிக்கு வந்துருன்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்புகிறான். ஸோ இப்போ ஜோயோ அந்த ஷென்ஷனோட சிமெண்ட்ரியில் தான் நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோ போலீஸோட அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் கொஞ்சம் அவரோட பேசிட்டு வரேன்னு 2 பேரும் வராங்க. அப்போ ஜோயோ இவங்களை பார்த்து, நீ ரொம்ப லக்கி, எல்லா சுச்சுவேஷன்லேயும் உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்னு சொல்ல, அப்போது ஷென்ஷன் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்குற ஹீரோயின், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணோம், அங்கே என்னோட அங்கிளுமே இருந்தார், அவளுக்கு தான் இந்த பணம் எங்கேயோ போயிட்டுருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, இந்த பிரசிடென்ட் என்னோட அங்கிள்ங்கிறதால என்கிட்ட அவள் எதையுமே சொல்லலை ஓப்பனா, என்னோட அங்கிளோ நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகவே பெருசாக ஒரு பஸ் வசதி கூட இல்லாத ஒரு பிரான்ச்க்கு அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாரு. அந்த டைமில் நான் வேற ரொம்ப பிஸியாக இருந்தேன், ஸோ என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே வேலையில் தான் இருந்தது, அவளை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஊருக்கு வரும்போது அவள் காணாமல் போயிட்டா. என் அங்கிளோட பெரிய சண்டை போட்டு அவளை எல்லா இடத்துலையும் தேடினேன். கடைசியாக அவளோட ஹோம் டவுன் அட்ரஸ் கிடச்சி நான் போய் பார்க்கும்போது அவள் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆனதால் மட்டும் அவங்க சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அவளோட வீட்டில் அவளோட பழைய ஃபோன் எனக்கு கிடைச்சிது, அவள் எனக்கு டைப் பண்ணி மட்டுமே வச்சு சென்ட் பண்ணாமல் ஒரு மெசேஜை வச்சுருந்தா, அதில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துட்டுருக்கு, அந்த லோனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இருந்தது. தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஷென்ஷனை என்ன பண்ணானே எனக்கு தெரியாமல் இருந்தது. உன்னை அந்த கண்ணில் காட்டுற வரைக்கும் அவள் ஷென்ஷனுக்கு என்ன பண்ணாலோ அதை உனக்கு பண்ணணும்னு நினச்சா, அதில் தான் நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, அவள் பார்த்து வச்ச எவிடன்ஸை எல்லாம் நேராக போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாமேன்னு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அவங்க விடவே இல்லை. அவளை தப்பான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ஒருவேளை எதிராக நான் இப்போ கேஸே போட்டனாலும் அவட்ட பணம் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் மீறி வந்துடுவா இல்லையா, அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அவள் தப்பிக்கிறதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், அதனால தான் யாரோட உதவியுமே இல்லாமல் இறந்து போகிறதோட வழி அவளுக்கு தெரியணும் தான் இதை நான் பண்ணேன்னு சொல்கிறான். ஷென்ஷன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவளை நான் தானே நல்லா பார்த்துருந்துருக்கணும், பண்ணலையே, நான் மட்டும் எதுக்காக நல்லா வாழணும், ஸோ இதுக்கு நான் டிசர்வ்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ப்ரே பண்ணிவிட்டு எவிடன்ஸை கொடுத்துட்டு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆகிட்டான். கொல்ல பார்த்தான் இல்லையா, அது தப்பு தானே, ஸோ அதுக்காக தான் இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ போகிறாங்க. அப்படியே இவனோட வாய்ஸ் ஓவரில், ஷென்ஷனும் நீ பிறந்த அதே நாளில் தான் பிறந்தா, ஆனால் அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவளுக்கு கிடைச்ச பர்சன், அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை, இதில் ஒன்று கூட உன் அளவுக்கு லக்கியே இல்லை அவளுக்குன்னு சொல்கிறான். அப்படியே இந்த ஜியாங் குரூப்பில் தப்பு பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, ஒருத்தருக்கு எல்லா சுச்சுவேஷன்லேயும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது, சேர்ந்து சுற்றுறது, கலாய்க்கிறது, கேரிங்காக பார்த்துக்கிறதுன்னு சந்தோஷமாக இருந்தது எல்லாம் காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து காட்டுறாங்க. ஃபுட் மேப்புங்கிற ஒரு புது ப்ராஜெக்டெல்லாம் நம்ம ஹீரோ ஆரம்பிக்க போகிறதா முன்னாடி நடந்துட்டு இருந்தது ஏற்பாடுகள். இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக ஓப்பனிங் செரிமனியெல்லாம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வேற ஒரு பெரிய பேங்க்கில் போய் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்ததும்
டாங்யாங்க்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும்லன்னு ஃப்ரெண்டுக்கு பேச, ஆக்சுவலாக இதை பண்ணும்போது கூட ப்ரொமோஷனை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா டாங்யாங்னு சொல்லிட்டு இருக்கா கின்னு. இப்போ அப்படியே அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு மீட் பண்ணுறாங்க. உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்காக கிஃப்ட்டுன்னு யோசிக்கிறான். இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியாம தான் என்ன பார்க்க வந்தியன்னு கேட்க, இன்னைக்கு நம்ம 200வது நாள் ஆனிவர்சரி ஆச்சே, அதான் நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோயின் பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறான். இவன் 2 பவுல் வாங்கி கொடுக்குறான். அது ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணப்பட்டது. எதுக்காக பவுல்னு கேட்கும்போது, நீ சொன்னல ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் எப்பெல்லாம் சாப்பிட்றையோ அதை கழுவ நிறையடியாக இருக்கணும்னு, அதான் நம்ம ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வாங்கி தந்திருக்கேங்கிறான். அப்படி இந்த பக்கம் இவனோட அம்மாவை காட்ட, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோ புது வீடு வாங்கிடுவான், அதுக்காக பொருள் எல்லாம் வாங்கி தரணும், இது கண்டிப்பாக பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பண்ண வேண்டிய செலவு நாங்கள் பண்ணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நினச்சவங்க நேராக நம்ம ஹீரோக்கு கால் பண்ண, நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஒன்றும் அவசரம் இல்லை அப்புறமாவான்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க. ஏதோ இருக்கும் போல, போய் என்னன்னு தான் கேட்டுவாவே நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்க, வீட்டுக்கு வந்தா இப்படி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, டாங்யாங் அம்மாவோட ஷாப்பிங் போயிருந்தேன், அவங்க இன்னைக்கு பொருட்கள் எல்லாமே அவங்க தான் வாங்கி தரதா சொன்னாங்க, பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கண்டிப்பாக இதை பண்ணணும், அது அவங்களோட வரதட்சணையாமா, அதுவும் புது வீடு வாங்கினதும் கண்டிப்பாக புது பொருட்கள் தானே இருக்கணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ கனவோட பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமாங்க. ஓங்கிறான். என்ன ஓவான்னு கேட்கும்போது, ஓன்னு சொல்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறான். டேய், அவங்க அவங்களோட வரதட்சணை இப்போ இந்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நான் உன்கிட்ட கேட்குறேன் அதை வைக்கிறதுக்கு புது வீடு எங்க, என்ன இதே வீட்டில் கல்யாணம் பண்ணி அவளை கூப்பிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கியா, என்னதான் உன் நினைப்பாமான்னு கேட்க, நாங்கள் 2 பேரும் பிஸியாக இருக்கோமா, அதை பற்றி திங்க் பண்ணலங்கும் போது, சரி சொல்லு எப்போ தான் நீ பிஸியாக இருக்க போகிறது இல்லை, அவங்க என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க, இந்தா என்கிட்ட காசு இருக்குது, உனக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், இதை வச்சு 10 வீடு பார்த்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சதான் வாங்கி தரணும்னு சொல்ல, உங்கள் காசை வச்சுக்கோங்க, என்கிட்டயே காசு இருக்குங்க, எனக்கு தெரியும் உங்ககிட்ட காசு இருக்குன்னு, இது உன்னோட கல்யாணத்துக்காக நான் பண்ணுற செலவு, மாமியாராக போகிற என் சைட்லேருந்து ஏதாவது பண்ண வேணாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன பசங்க ஜாலியாக இருங்க, நான் உங்களுக்குள்ளே வரமாட்டேன், என்னை விட்டுட்டு தனியாக போகிறனால ஃபீல் பண்ணவே கூடாது, பக்கத்தில் தானே டாங்யாங்கோட அம்மாவும் இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும் சரியாங்கும் போது, இப்போ என்ன அவசரம்ன்ட்டு இருக்கான், அதெல்லாம் முடியாது, வீடை வாங்குற டாங்யாங்காக வாங்கியே ஆகிற, இந்த புடின்னு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நின்று அவள் காட்ட, அவள் ஒன்று திங்க் பண்ணுறா, நான் கூட ரோவருக்கு சேர்ந்து குட் பை சொல்லுவோன்னு நினைக்கவே இல்லைங்கும்போது, எனக்கு வேலை இருந்தது, நான் தான் கேன்சல் பண்ணிட்டேங்கிறா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்போ அந்த லைவ் ஸ்ட்ரீமை கடைசி நாள் இன்னைக்கு தானாச்சே, ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டா. இனிமேல் அது யூனிவர்ஸில் லோன்லி ட்ராவலர் ஆகிடும் இல்லையாங்க, அது எவ்வளோ தூரம் போனாலும் அதனோட பாதையில் தானே அது போயிட்டுருக்கு, அதனோட ஒரு அழகான வாழ்க்கைங்கும் போது இவ திரும்பி பார்க்குறா. ஒருத்தர் பார்த்தவங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே ஒன்றும் சேர்ந்தாச்சா. இப்போது இதை தான் நினச்சிட்ருக்கா. திரும்பி வந்துட்டேன்னு மெசேஜ் பண்ண, நாளைக்கு சாப்பிட போகலாம் ஒன்னான்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ இந்த பக்கம் நானை காட்ட பயங்கர கோவத்தில் இருக்கா. அவள் தான் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காளாச்சே, அதில் யாரோ திட்டிருப்பாங்க போல. ஸோ அந்த கடுப்பு தான் இங்கே காமிச்சிட்ருக்கா. பையன் அப்படியே அழுங்காப்பில் ஃபேங்கு உள்ளே அனுப்பி விட்டுட்டு இவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அவள் ஆகிற மாதிரியே இல்லை. இத்தனை பேர் என்னை திட்டினாலும் ஒருத்த மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்ப அது அவன் தான். எக்ஸ்கியூ பிபி நீ தானேங்கும் போது தெரியலையேங்கிறான். நம்ம கீயோட அப்பா அது நீ தானே அப்படிங்கும்போது, ஐயோ ஹனி நீ ரொம்ப நல்ல பையன், என்னை இப்படி சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். என்ன பேசுகிறானோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது அப்படி சொல்லிட்டு நான் கேட்கவும், நான் வீடு வாங்குறதா சொல்லி காசு கட்டியிருந்தேன்ல, அதை கூட திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல, அந்த வீட்டை தான் ஷியான் கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் அந்த வீட்டை வாங்கினானா அவனுக்கு வீடும் கிடைக்குமா, நமக்கு அந்த ஃபண்டும் ரீஃபண்ட் ஆகிடும். எப்படி ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். எதுக்காக வீடு வாங்குறேங்க, அப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்களான்னு கொதிச்சுட்டு ஓடுனா இவளுக்கு டப்புன்னு வாமிட் வருது. பாத்ரூம் ஓடிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா 4 பேருமா அந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க. ஃபேங்கு தானே இதை வாங்கலான்னு பிளான் போட்டு வச்சிருப்பான். எப்படியாவது நம்ம ஹீரோயின் இதை வாங்கிடணும்னு சொல்லி சும்மா சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ நீனா ஒரு விஷயத்த பார்த்துட்டு வா வான்னு கூப்பிடுறா. என்னன்னா நம்ம செங்கோ நீனாவும் சேர்ந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம செங்கு பையன் நீனாவோடையா சூப்பர் போன் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்தால் வீடு வந்து வாங்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு எத்தனை பேர் கூப்பிடலான்னு தான் கணக்கு போட்டுட்ருக்கோங்கிறாங்க. நாங்கள் இன்னும் டிசைடே பண்ணல, நீங்கள் என்ன கெஸ்ட்டு கூப்பிட்ற அளவுக்கு போயிட்டீங்க. ஒரு தடவை நீங்கள் டிசைட் பண்ணிட்டா போதும், நாங்கள் எல்லாருக்கும் வீட்சாட்லேயே மெசேஜ் அனுப்பிடுவோங்கிறாங்க. இதில் எத்தனை டேபிள் போடணும், ஃபஸ்ட்டில் எத்தனை பேர் உட்காரலாங்கிற அளவுக்கு பயங்கரமாக கவுண்டிங் எல்லாம் போட நம்மளை விட
இவங்களுக்கு தான் ரொம்ப அவசரம் போலன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள்லையே ஃபேங்கோட கடை இருக்கும் இல்லையா, அங்கே சொந்தக்காரங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்குப்பா அப்படி சொல்லிட்டு அம்மா அப்பா எல்லாம் கேட்டால், அதான் சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, கொஞ்ச நேரத்துலேயே என்னன்னு தெரிய போகுது, வந்து உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சா ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க. நாங்கள் எதுக்காக உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கும் இல்லையா, உங்கள் கூட நான் இல்லாமல் இங்கே வேற இருக்கேன், அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும். எதிர்பார்த்த மாதிரியே ஸ்பெஷலான டே தான். நானும் டாங்யாங்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிற நாள். எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலான்னு ரொம்ப திங்க் பண்ணி பார்த்ததில், எப்படியோ நாங்கள் 2 பேர் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த தனியாகவே வந்துட்டோம். எங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது வெக்கேஷனில் பிரிஞ்சோம். அடுத்து வின்டரில் கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இறந்து போய் குட் பை ஸ்பீச் கொடுக்கறதா தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆனால் உன்னோட சேர்ந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அப்புறமா தான் எனக்கு புரிய வந்துச்சு. எத்தனையோ பேர் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து வந்திருப்பாங்க. ஆனால் என்னோட சின்ன வயசுலேயே உன்னை மீட் பண்ணதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம 2 பேரும் ஒன்றா வளர்ந்துருக்கோம். எத்தனையோ மொமெண்ட்ஸ் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. எத்தனையோ விஷயங்களில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம். ஸோ டாங்யாங், என்னோட ஒய்ஃபாக இருக்க உனக்கு சம்மதமா? உன்னை லவ் பண்ணிக்கிட்டே காலம் ஃபுல்லாக உன்னோட இருக்கணும்னு கேட்க, ஷியான், நான் உன்னை மீட் பண்ணுற வரைக்குமே இந்த உலகத்தில் பேரண்ட்ஸ் லவ்வை விட பெருசு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து முன்னே நிற்க வச்ச. தேங்க்யூ ஷியான். உன்னோட ஒய்ஃபாக இருக்க எனக்கு சம்மதங்கிறா. ஃப்யூச்சரில் என்ன ஆனாலும் சரி, உன்னோட சேர்ந்து கையை கோத்துக்கிட்டு உன்னோடவே தான் வருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோன்னு சொல்ல, இதை பார்த்து இங்கே எல்லாரும் ஹாப்பியாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அழகாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங்கை போட்டு விட்டுட்டு இப்போது ஷியானும் டாங்யாங்கும் கணவன் மனைவி ஆகிட்டோம். ஸோ இப்போது க்ரூம் பிரைடை கிஸ் பண்ணலன்னு சொல்ல, அவள் அப்படியே அதை எடுத்து மறைக்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே ஆள் மாற்றி கொஸ்டின் கேட்க, இன்னும் சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்க மாட்டாங்களேங்கும்போது, அதுக்காக 2 பேரும் வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறத நாங்கள் 2 பேரும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் எல்லாம் கையிலேயே வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா அது முன்னத்து நாள் எடுத்த வீடியோ. அதாவது நேற்றே அவங்க கல்யாணம் பண்ணியாச்சு. செங்கு பையன்தான் இப்போ அப்படியே லைவ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கான். போன டைம் நம்ம இங்கே வந்தப்போ சம்மராக இருந்ததில்ல, ஆனால் இப்போ வின்டர் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு, என்ன டான்ஸ் தான் பண்ண முடியலங்க, டான்ஸ் பண்ணலாமேங்கிறான். என்னால் ஸ்லீப்பிங் பேக் விட்டு வெளியே வர முடியாதுங்க, அதோடவே சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்லீப்பிங் பேக்கோடவே சும்மா இஷ்டத்துக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் படித்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க அந்த ஸ்கூலை விட்டே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்துட்டு, இந்த பொண்ணாச்சும் சும்மா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணா, ஆனால் டாங்யாங்கும் ஷியானும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுத்தா பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு போகிறத நம்ம ஹீரோ கேட்டிருக்கான். அதனால தான் நம்ம ஹீரோ அவளை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து, டாங்யாங், நான் உன்னோட ஸ்வான் சிப்ளிங்காக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கப்புறத்துலேருந்து தான் 2 பேரும் பேஸ் பட்டிஸாக இருப்போன்னே ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படியே இந்த ட்ராமா ரொம்ப சூப்பராக முடியுது. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாரும் அவங்களோட ஜோடியோட ஹாப்பியாக சேர்ந்துட்டாங்க. நம்ம செங்கும் நினாவும் இப்போ தான் டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் மற்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. இந்த ட்ராமாவில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செங்கு, ஃபேங்கு, நேனுன்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு ரொம்ப சூப்பரான ட்ராமா. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது.